ஆரம்பிச்சிடலாம். தோழர்களே, தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நூற்றாண்டு கண்ட ஆளுமைகளுடைய படைப்பாளிகளுடைய படைப்புகளை, குறிப்பாக அவர்கள் படைப்பால் இந்த இலக்கிய உலகத்திற்கு தந்த மகத்தான சிறுகதை படைப்புகளை ஒவ்வொரு நாளும் இணைய வாயிலாக நாளும் ஒரு கதை சொல்லல் என்கிற இணைய வழியாக நாம் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம் தோழமைகளை. எங்களுடைய பொதுச் செயலாளர் வணக்கத்துக்குரிய மருத்துவர் தா அறம் அவர்களுடைய சிந்தனுடைய செயல்பாட்டால் நூற்றாண்டு கண்ட ஆளுமைகளுடைய படைப்புகளை நாம் முன்னெடுப்பது என்கிற மகத்தான திட்டத்தின் கீழ் முதலில் சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் ஐயா கு அழகிரிசாமி அவர்களுடைய கதைகளை, சிறுகதைகளை முழுமையாக நிறைவு செய்துவிட்டு அடுத்ததாக பொதுவுடைமை சிற்பி என்று சொல்வதை காட்டிலும் பொதுவுடைமை சிந்தனையோடு தன் வாழ்க்கையும் அதை போல அமைத்துக் கொண்ட மகத்தான மனித நேயம் கொண்ட கவிஞர் தமிழொலி அவர்களுடைய சிறுகதை படைப்புகளை நாளும் நாம் சிறுகதை கதை சொல்லிகள் வாயிலாக தொடர்ந்து பயணித்து இன்றைக்கு 13ஆம் நாள் நிகழ்வில் தமிழொலியினுடைய சிறுகதையான கதையும் கம்பாசிட்டரும் என்கிற கதையை நாம் இன்றைக்கு கேட்க இருக்கிறோம் தோழமைகளே. தமிழொலியை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், எனக்கு பிடித்த கவிதை உழைப்பாளி உழவனினுடைய உரிமையை கோருகிற கவிதை. உழுபவனே நிலத்திற்கு சொந்தக்காரன், உழைப்பவனே தேசத்தின் உரிமையாளன். அதெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒருவேளை இந்த நாடு அப்படி மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த தேசத்தில் இவ்வளவு பெரிய மகிழ்ச்சி பொங்கி கரையோடும். புழுவை போல் கிடந்ததும் பிச்சை வாங்கும், பன்மை நிலை அடைந்ததும் இனிமேல் இல்லை என்று அவர் பாடுகிற வரிகளில் அந்த 2 வரிகள், உழுபவனே நிலத்திற்கு சொந்தக்காரன், உழுபவனே தேசத்தின் உரிமையாளன். கவிதையில சொன்னாராம் மனுஷன் அப்படின்னு சிறுகதை பார்த்தா, நம்ம கெட்ட கனவுன்னு ஒரு சிறுகதை கடந்த நாட்களில் கதை சொல்லி வாயிலாக கேட்கப்பட்ட கதையில் எனக்கு பிடித்த வரிகள். சுவரில் ஆணி அடித்து கயறு முடிந்து இரவில் உமது உச்சி குடிமையை அதில் கட்டிவிட்டு தூங்கி விழும்போது வெடுக்கென்று குடுமி இழுக்க துடித்தெழுந்து கண்விழித்து படித்து சட்ட புத்தகத்தை கரைத்து குடித்து சட்டப்புலி என்று பெயர் எடுத்தவர் நீர். ஒரு நாளாவது மனிதரை பற்றியும் அவன் வாழ்க்கை எப்படி நடக்கிறது என்பது பற்றியும் அவன் சூழ்நிலையை பற்றியும் நீ யோசித்தது உண்டா என்கிற வரிகள் இருக்கிறதே. இந்த தேசம் உழைப்பவன் முதல் வறியவன் தொடங்கி எல்லோரும் சமத்துவமாக இருக்க வேண்டும். அவருடைய வாழ்வியலை எல்லா துறைகளும் கூர்ந்து நோக்கி அவர்களுடைய வாழ்வியலுடைய அச்சாணியாக திகழ வேண்டும் என்று தன்னுடைய படைப்பால் எடுத்து சென்றவர் கவிஞர் தமிழொலி. அவருடைய கதையைத்தான் இன்றைக்கு நாம் கேட்க இருக்கிறோம். இன்றைக்கு கதை சொல்லியாக நம்மோடு பயணிக்க இருப்பவர் ஆசிரியர் சா கா பாரதி ராஜா அவர்கள். இவர் காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய கிளையினுடைய துணை செயலர். அவர் எழுதியிருக்கிற நூல்களை பார்த்தால் பிரமிப்பாக இருக்கிறது. குறிப்பாக ஹைக்கூவிலே அவர் சிறந்த ஆளுமையாக இருக்கிறார். அதற்கு உதாரணம் வருகிற ஜூன் மாதம் 8, 9 மதுரையில் நடைபெறக்கூடிய பன்னாட்டு ஹைக்கூ மாநாட்டில் கலந்து கொள்ள இருக்கிறார். அவர் எழுதிய நூல்கள் கூடிலெந்த பறவையின் குரல் ஹைக்கூ கவிதை தொகுப்பு, சிறைப்பட்டே கிடக்கும் சீதைகள் புது கவிதைகள் தொகுப்பு, சிறகுகள் வரையும் வானம் ஹைக்கூ கவிதைகளின் தொகுப்பு,
சரியின் சத்தம் புதுக்கவிதைகளுடைய தொகுப்பு, குடைபிடிக்கும் நதி ஹைக்கூ கவிதையின் தொகுப்பு, சுடாத பூக்கள் புதுக்கவிதைகளுடைய தொகுப்பு என்று மாறி மாறி அடுத்து ஹைக்கூ கவிதையின் தொகுப்பை வெளியிட இருக்கக்கூடிய செங்கல்பட்டு மாவட்டத்திலே திருப்பூரிலே ஆசிரியர் பயிற்றுநர்களுக்கு வட்டார வள மையத்தில ஒருங்கிணைந்த பள்ளி கல்வியில ஆசிரியர் பயிற்றுனராக அரசு பணியாளராக பயணித்துக் கொண்டிருக்கிறார் தோழமைகளை. இவர் விருதுகளும் பரிசுகளும் கவிஞர் அப்துல் ரஹ்மானுடைய நினைவு ஹைக்கூ போட்டி 2023 நடைபெற்றதில் 6000த்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டதில் முதல் பரிசாக 25,000 பெற்ற ஒரு நல்ல ஹைக்கூ கவிஞர். சிறுகதைகள் தினமணி, பாவையர் மலர், கொலுசு ஆகிய இதழ்களில் வெளிவந்திருக்கிறது. சிறுவர்களுக்கான சிறுகதைகள் பொம்மி போன்ற இதழ்களில் வெளிவந்திருக்கிறது. இவருடைய கட்டுரைகள் தி இந்து நாளிதழ், வெற்றிக்கொடி, பொதிகை மின்னல் போன்ற இதழ்களிலும் வெளிவந்திருக்கக்கூடிய பன்முக படைப்பாளி நம்மோடு இன்றைக்கு தமிழொலியினுடைய சிறுகதையான கதையும் கம்பாசிட்டரும் என்கிற சிறுகதையை கதை சொல்லி வாயிலாக பயணிக்க இருக்கக்கூடிய ஆசிரியர் சாகா பாரதி ராஜா அவர்களை தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக தோழமையோடு அழைக்கின்றோம். தோழமையே வருக, கதை சொல்க. இலக்கியத்தின் வாயிலாக பொது உடைமை கருத்துக்களை இந்த மண்ணில் விதைத்து உழுது கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் அனைத்து ஆளுமைகளுக்கும் மற்றும் என்னுடைய அழைப்பின் பேரில் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ள என்னுடைய சக நண்பர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய வணக்கத்தினை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கவிஞர் தமிழ்ஒலி அவர்கள் பாமர மக்களுக்காக தன்னுடைய எழுதுகோலை சுழற்றியவர். அவருடைய கவிதைகளில் உள்ள நயத்தை ஐயா அவர்கள் அழகாக எடுத்து கூறினார். அது மட்டுமல்லாமல் அவருடைய கதைகள், அதை தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் இன்று அனைவருக்கும் கொண்டு சேர்த்திடும் விதமாக தொடர்ந்து இது போன்ற கதை சொல்லி நிகழ்ச்சிகளை நடத்தி வருகின்றது. அந்த நிகழ்ச்சியில் என்னுடைய கதை சொல்லி நிகழ்ச்சியையும் சேர்த்தமைக்கு என்னுடைய நன்றியினை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் இன்று எடுத்துக்கொண்ட கதையும் கம்பாசிட்டரும். தான் ஒரு மிகச் சிறந்த ஒரு கதை எழுத்தாளர் என்பதை தமிழ்ஒலி அவர்கள் இந்த கதையின் வாயிலாக படிக்கும் போது நேர்த்தியாக எடுத்துரைக்கின்றார். எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு குழந்தையினுடைய ஒரு ஏக்கம் என்பது, ஒரு குழந்தை கிட்ட இருக்கக்கூடிய ஒரு குழந்தைகள் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மாறுபாடு என்பது எப்படி என்பதை ஒரு அழகாக தன்னுடைய கதையின் மூலம் அவர் கொண்டு வரார். இப்ப நீங்க பள்ளிகளில சீருடைகள் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. எனக்கு என்னமோ இந்த சீருடைகள் எல்லாம் கொண்டு வந்ததுக்கு நம்முடைய தமிழ்ஒலி ஐயா போன்ற எழுத்தாளர்கள் தான் மிக முக்கியமா காரணமா இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த கதையில பாத்தீங்கன்னா, ஒரு குழந்தை என்ன பண்ணுதுன்னா, முதல்ல ஒரு அழுக்கு படிஞ்ச ஒரு கிழிஞ்சு போன சட்டைகளை போட்டுட்டு இருக்கு. நம்ம உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நாம கூட பாத்தீங்கன்னா கிழிந்து போன சட்டைகளை தச்சு போட்டுட்டு இருப்போம். இன்னைக்கு அது காலகட்டங்கள் கொஞ்சம் கொஞ்சம் மாறிட்டு ஓரளவுக்கு சட்டைகள் போட்டுட்டு இருக்கோம். ஆனா இன்னும் அந்த நிலைமை பல பகுதிகள்ல மாறாம இருக்கு. அது மாதிரி ஒரு கந்தல் சட்டையை போட்டுட்டு இருக்கு. அந்த குழந்தை என்ன பண்ணுதுன்னா, தன்னுடைய அப்பா கிட்ட கேக்குது. ஒரே ஒரு வார்த்தை தான். அந்த ஒரு வார்த்தை ஒரு பெரிய புரட்சியை உண்டாக்குது. எப்படி அந்த வார்த்தைக்குடைய அந்த சக்தி இருக்குன்னு பாருங்க. என்ன கேக்குதுன்னா, அப்பா எனக்கு புது சட்டை வேணும்னு கேக்குது. அப்பா எனக்கு புது சட்டை வேணும் ஒரு குழந்தை கேக்குது. அதை கேட்டுட்டு அவங்க அப்பா என்ன பண்றாருன்னா அப்படியே போயிடுறாரு. எப்பவுமே அப்பா பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாருன்னா, குழந்தைகள் கிட்ட அந்த கேட்கும் போது தன்கிட்ட பைசா இல்லைன்னா கூட ஒரு கோவத்தை காண்பித்தாலும் கொஞ்சம் தள்ளி இருக்கும்போது
அந்த கோவத்த என்ன பண்ணுவாருன்னா, நெனச்சு பார்ப்பாரு. ஐயோ! குழந்தைகிட்ட கோவப்பட்டுட்டோமே! அப்படின்னு நெனச்சு பார்ப்பாரு. அந்த நெனச்சு பார்க்கும்போது எப்பவுமே உங்களுக்கு தெரியும். எப்பவுமே கிட்ட இருக்கிறத விட தூரம் சொல்ல தான் செல்ல தான் அன்பு ஆனது அதிகரிக்கும். தூரம் செல்ல தான் அன்பு வந்து அதிகரிக்கும். அ நிஜங்களை விட நினைவுகளுக்கு ச வலு வந்து அதிகம்னு நான் நெனைக்கிறேன். அது மாரி ஒரு குழந்தை என்ன பண்ணுதுன்னா கேக்குது. அப்பா எனக்கு ஒரு புது சட்டை வேணும்னு கேக்குது. அந்த அப்பா யாருன்னா அவரு தான் வந்து கம்பாசிட்டர் கோவிந்தன். இந்த கதையில வந்து பாத்தீங்கன்னா, உண்மையிலே அ இந்த கதைய வந்து ஒரு ஒரு போக்குல போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு போக்க வந்து திருப்புவார். அத நான் இப்ப முதல்லயே சொல்லிர்றேன். நீங்க பாருங்க அத. அப்பா எனக்கு புது சட்டை வேணும்னு அந்த குழந்தை வந்து கேக்குது. கேட்டவுனே அவங்க அப்பா வந்து ஒரு தடுமாறாரு. ஏன்னா குழந்தைக்கு ஒரு சட்டை வாங்கி கொடுக்க முடியாத நிலையில அவரு வந்து இருக்கிறாரு. அவரு யாருன்னா ஒரு கம்பாசிட்டர். அதாவது இந்த அச்சுல துறையில என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம கதைகள் எழுதி தராங்க, கட்டுரைகள் எழுதி தராங்கன்னா, அதையெல்லாம் கோர்வையா சேர்க்கிறவங்க, சொற்கள சேர்க்கிறவங்க. அது கேட்க உடனே இவரு என்ன பண்றாருன்னா, அ அந்த குழந்தை கேட்கிறாரு. அது வெளிய வராரு. வீட்ல இருந்து வெளிய வராரு. வெளிய வந்து கொஞ்சம் தூரம் பிரயாணப்படுறாரு. பிரயாணப்படும்போது நான் சொன்னேன் இல்லீங்களா, அந்த இடத்துல ஒரு கோவமோ, இல்ல அந்த இடத்துல எதுவுமே செய்ய முடியாம இருந்தா கூட, வெளிய வரும்போது அந்த நினைவுகள் தான் அந்த அப்பாவுக்கு தோணும். அப்ப பார்க்கிறாரு. வெளிய பார்க்கும்போது ஒரு நம்ம இப்ப இதுல வந்து பிச்சைக்காரன்னு போட்டிருப்பாரு. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க குழந்தை அந்த இது ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சு போயிருக்கும். கிழிஞ்சு போயிருக்கும்போது அந்த அப்பாவுக்கு தோணுது, ச்சே நம்ம குழந்தையும் இந்த மாரி தானே கிழிஞ்சல் துணிய போட்டுட்டு இருக்கு. நம்ம வந்து குழந்தைக்கு ஒரு ட்ரெஸ் நம்மளால வாங்கி குடுக்க முடியலையே! அப்படின்னு அப்பா வந்து ரொம்ப என்ன பண்றாருன்னா, கஷ்டப்படுறாரு. நம்மளால வாங்கி குடுக்க முடியலையே! குழந்தைக்கு எப்படியாவது நம்ம வாங்கி குடுக்கணும்னு அப்பா வந்து நினைக்கிறாரு. நினைச்சுட்டே இருக்கும்போது இத நினைச்சுட்டே இருக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா, அந்த தன்னுடைய பணிய வந்து ஆரம்பிக்கிறாரு. பணிய ஆரம்பிச்சு தன்னுடைய அந்த அ அ சொற்களையும், வாக்கியங்களையும் என்ன பண்றாருன்னா, அத வந்து சேர்க்கிறாரு. சேர்த்து அத வந்து அந்த அச்சு பணியில வந்து அவரு செயல்படுறாரு. செயல்படும்போது உங்களுக்கு தெரியும் நம்முடைய மனம் என்பது ஒரு நினைச்சிட்டு இருக்கும்போது நம்முடைய செயல்கள் வந்து அந்த இடத்துல போய் உட்காராது. அப்ப எதையோ நினைச்சுட்டே செய்வோம். அதே மாரி அவரும் அத நினைச்சுட்டே செய்றாரு. செஞ்சுட்டே இருக்கும்போது என்ன பண்றாருன்னா, ஒரு பேராசிரியருடைய ஒரு ஒரு கட்டுரைய, ஒரு வாக்கியத்த என்ன பண்றாருன்னா, அவர் செஞ்சு முடிக்கிறாரு. செஞ்சு அப்படியே முடிச்சுறாரு. ஏன்னா, அவரு நினைவுகள் இங்க இல்ல. குழந்தைகள் மேல தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது அடுத்ததா என்ன பண்றாருன்னா, ஒரு இன்னொரு ஒரு கட்டுரை வந்து அவருக்கு குடுக்குறாங்க. அது என்னன்னா, அமெரிக்காவின் புது திட்டம் அப்படின்ற ஒரு கட்டுரைய குடுக்குறாங்க. அத என்ன பண்றாருன்னா, அதையும் வந்து அவரு செய்றாரு. இதுல தமிழ் வழி தான் ஒரு கவிஞர் என்பது இந்த இடத்துல வந்து தடம் பதிக்கிறார். என்ன பண்றாருன்னா, அமெரிக்காவின் புது திட்டம் என்பதற்கு அந்த தலைப்புக்கு வந்து என்ன பண்றாருன்னா, ஆ அந்த எழுத்துக்கள எடுத்து கோர்வையா சேர்க்கிறார். சேர்க்கும்போது அவர் அழகா ஒரு உவமைய சொல்றாரு. என்னன்னா, ஒரு நண்டு வந்து ஒரு நம்ம கடற்கரையில பார்ப்போம். நண்டு என்ன பண்ணும்னா, அப்படியே தன்னுடைய கால்கள வந்து அ லாவகமா எடுத்துட்டு அப்படியே ந மூ மூவ் பண்ணிட்டே போகும். நடந்துட்டே போகும். நகர்ந்துட்டே போகும். அந்த மாரி இவரு என்ன பண்ணாருன்னா, எடுத்துர்றான். நீங்க நெனச்சு பாருங்க. உங்க கைகள இப்டி இப்டி நம்ம அசைச்சு பார்ப்போம். எழுத்துக்கள இப்டி எடுப்போம். எடுக்கும்போது அது அப்படியே நண்டு மாதிரி இருக்கின்ற ஒரு உவமையை வந்து ஒரு கவிஞன் என்பதுல காட்டுறாரு. இதெல்லாம் செஞ்சு முடிக்கும்போது என்ன பண்ணாரு, அவரு என்ன இருந்தாலும் அவங்க அவரு அப்பாவுக்கு எனக்கு புது சட்டை வேணும்னு அந்த குழந்தை கேட்டது பார்த்தீங்களா? அதுதான் அவர் காதுல ஒலிச்சுட்டே இருக்கு. இது ஒலிச்சுட்டே இருக்கும்போது என்ன பண்ணா, அ வந்து வேலை செய்றோம். ஒரு குழந்தைக்கு நம்மளால ஒரு புது துணிய நம்மளால வாங்கி குடுக்க முடியலையே! அப்படின்னு நினைக்கிறாரு. அப்பதான் அவருடைய அந்த ஃபோர்மேன்ஸ்ல ஒரு அதிகாரி வருவாரு. வந்துட்டு, "என்னப்பா இவ்வளோ நேரம் ஆகுது? ஒரு தலைப்ப இவ்வளோ நேரம் கம்போஸ் பண்ணிட்டு இருக்க. இது எப்பதான் முடிப்ப?" அப்படின்னு அவரு வந்து கேட்கிறாரு. கேட்கும்போது, "அ இத்தன வருஷம் சர்வீஸ் ஆயிடுச்சு. இத்தன வருஷம் உனக்கு சர்வீஸ் ஆயும், உன்னுடைய வேலையில ஒரு வேகம் இல்லையேன்னு" அவரு ஃபோர்மேன் வந்து கேட்கிறாரு. கேட்கும்போது அவர் நெனச்சு பார்க்கிறாரு. இத சொல்லும்போது, அவரு நினைப்பு எப்படி வருதுன்னா, இத்தன வருஷம் சர்வீஸ் ஆயிடுச்சு. குழந்தைக்கு ஒரு புது துணி என்னால வாங்கி குடுக்க முடியலையே. இது என்ன சர்வீஸ் நெனச்சு பார்க்கிறாரு. இதுதான் ஒரு எழுத்தாளர். அவரு கேட்கக்கூடிய கேள்வி அவர் எப்படி நெனச்சு பார்க்கிறாரு பாருங்க. 3 வருஷம் ஆகுது ஒரு குழந்தைக்கு ஒரு துணிய தச்சு குடுக்க எனக்கு வந்து முடியலையே அப்படின்னு வந்து யாரு கம்பாசிட்டர் கோவிந்தன் வந்து இத நெனச்சு பார்க்கிறாரு. ச்சே என்ன இது? அப்படி குழந்தை வந்து இன்னும் பழைய துணிய போட்டுட்டு இருக்கே. ஒரு பிச்சைக்காரன் மாரி என்னுடைய குழந்தை வந்து திரியலாமா? ஒரு ஒரு துணி இல்லாம இருக்கலாமா? அப்படின்னு வந்து அப்பா அவன நெனச்சு பார்க்கிறாரு. இன்னைக்கு கூட காலகட்டங்கள்ல பாருங்க,
இப்ப நான் கூட ஒரு தந்தையா இருக்கிறேன். என்னுடைய குழந்தைக்கு நான் வந்து ஒரு ட்ரெஸ் எடுத்து குடுக்கணும் போது, எனக்கு ட்ரெஸ் எடுக்கணும் போது எனக்கு இப்பலாம் உள்ள உறுத்துது. ஐயோ! குழந்தைக்கு சட்டை எடுத்து குடுக்கணுமேன்னு எனக்கு தோணுது. ஆனா நான் வந்து ஒரு கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு வந்து எப்படின்னா, நான் வந்து புது துணிலாம் எடுத்துட்டு போகணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா எனக்கு அப்ப சொல்லுவாங்க, இப்ப எடுப்பீங்க. ஆனா ஒரு காலம் போக 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 உங்களுடைய எண்ணமானது குழந்தைகளை நோக்கி செல்லும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாரி இவரு என்ன பண்றாருன்னா, குழந்தையை நோக்கி இவருடைய இது வந்து நினைப்பு வந்து செல்லுது. சொல்லிட்டு நம்ம ஒரு 2 எப்படியாவது குழந்தைக்கு 2 கஜம் துணி எடுத்துடணும். துணிய எடுத்துட்டு, அதுக்கு வந்து குழந்தைக்கு ஒரு சட்டைய தச்சு குடுக்கணும் அப்படின்றத வந்து ஒரு முடிவு வந்து எடுக்குறாரு. எடுத்தோனே அவங்க திருப்பி அந்த ஃபோர்மேன் கேட்கிறாரு, "என்னப்பா எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டியா? ப்ரூஃப்லாம் போட்டியான்னு?" இவரு என்ன பண்றாருன்னா, எல்லாத்தையும் ப்ரூஃப்லாம் போட்டு, அவங்க ஆசிரியர் அதுக்கு மேல ஆசிரியர் இருப்பாங்க இல்லைங்களா? ஆசிரியர்கிட்ட எடுத்துன்னு போய் அந்த ப்ரூஃப வந்து காட்டுறாரு. எதுக்கு? அமெரிக்காவினுடைய காமிச்ச உடனே ஆசிரியர்ன்றதுனால அவருக்கே ஒரு நகைப்பு, ஒரு கிண்டல் கேட்கிறாரு. "என்னப்பா அ இது குடுத்துருக்க?" அப்படின்னு கேட்கிறாரு. கேட்ட உடனே, "என்னங்கய்யா ப்ரூஃப்லாம் பார்த்துட்டேங்கய்யா" அப்படின்ன உடனே, "ஏம்பா 1, 2 எழுத்து பிழை இருக்கலாம். ஆனா இதுல வந்து பெரிய பிழை இருக்குன்றாரு." "என்னங்கய்யா பிழைன்னு?" அவரு பார்க்கிறாரு. பார்த்த உடனே அவர் தலைப்ப பார்க்கிறாரு. என்ன தலைப்புன்னு கேட்டார்ன்னா, அவரு அந்த குழந்தையின் மீது இருந்த அந்த ஏக்கத்தின் காரணமாக அமெரிக்காவினுடைய புது திட்டம் என்பதை அமெரிக்காவின் புது சட்டைன்னு எழுதிட்டாரு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல வந்து பாருங்க ஒரு தந்தையினுடைய ஏக்கம் வந்து இதுல வந்து தெரியும். அவங்க அப்ப அந்த நினைப்பெல்லாம் குழந்தையினுடைய நினைப்பெல்லாம் அவருக்கு வந்து இதுல வந்து வருது. அமெரிக்காவினுடைய புது சட்டைன்னு தவறுதலா போடுறாரு. ஆனா அது ஆசிரியர்ன்றதுனால அவரு கிண்டல் பண்ணிட்டு, இதெல்லாம் என்ன பண்றாரு மாத்துறாரு. ச்சே! ச்சே! ஐயா! ஐயா! தவறி போச்சுங்கய்யான்றாரு. தவறி போச்சுட்டே இருக்கும்போது அப்படியே கொஞ்சம் பார்க்குறாரு. அவர் ஆசிரியர் என்ன பண்ணாரு சிரிச்சுட்டே விட்டுறாரு. விட்டுட்டு அவரே மாத்திர்றாரு. அப்புறம் மறுநாள் வந்து குழந்தை வந்து திருப்பியும் கேட்குது. என்னப்பா வீட்டுக்கு போன உடனே, எப்ப எனக்கு திருப்பியும் அப்பா சட்டை போடணும்ப்பான்னு கேட்குது. கேட்ட உடனே நமக்கு என்ன வரும்? உடனே நம்மளால முடியலன்னும்போது ஒரு கோபம் தான் வரும். இப்ப கோபம் வந்து பார்த்தீங்கன்னா, கோபத்துக்கு பல காரணங்கள் இருக்கு. ஒருத்தர் கோபப்படுறாருன்றதுக்காக நம்ம வந்து அவர் தவறானவர் என்றோ, இல்ல அவருடைய கோபம் சரியானது என்றோ நம்ம முடிவுக்கு வர முடியாது. கோபம் என்பது ஒரு மனிதனுடைய இயலாமையினுடைய காரணம் என்பது மட்டுமல்ல. ஒரு சமூகத்தின் மீதான கோபமும் இந்த காலத்துல இருக்கு. இல்லீங்களா? இவருடைய கோபமும் எனக்கு தெரிஞ்சு அந்த மாரி தான் நெனைக்கிறேன். ஆனா அது குழந்தைகிட்ட காட்டுறாரு. காட்டிட்டு ஏன்னா நம்மளுக்கு தெரியும். நம்முடைய "அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்பாங்க." நம்முடைய இயலாமை என்பது இல்லன்னா அந்த சமூகத்தினுடைய ஒரு இருக்கக்கூடிய கோபம். ஏன்னா எதுவுமே பொது உடைமையா இல்ல இன்னைக்கு. முதலாளி, தொழிலாளி என்ற மாரி ஒரு வர்க்கத்துல இருந்துட்டு, நம்முடைய உழைப்பை எல்லாம் சுரண்டிக் கொண்டு, குறைந்த ஊதியத்தை நமக்கு கொடுக்கக்கூடிய இந்த அதிகார வர்க்கத்தின் மீதான கோபமாக கூட அவங்க அப்பாவுக்கு இருந்திருக்கலாம். இப்ப இருந்தாலும் இடிஞ்சது விடியாததுமா, குழந்தை வந்து துணி கேட்கிறானே, இப்பதான் பொங்கல் வரப்போகுது. அதுக்குள்ள குழந்தை துணி கேட்கிறானேன்னுட்டு, அவங்க அப்பா என்ன பண்றாரு, சலிச்சுக்கிறாரு. இருந்தாலும் என்ன பண்றாரு, கோவத்துல பிள்ளைய அடிச்சிடுறாரு. பிள்ளைய அடிச்சிட்ட பிறகு, ஐயோ! எப்பவுமே பாருங்க அப்பாவும் சரி, அம்மாவும் சரி, பிள்ளைய அடிச்சிட்ட பிறகு, ஐயோ! பிள்ளைய அடிச்சிட்டோமேன்னு ரொம்ப வருத்தப்படுவாங்க. இந்த இடத்துல எனக்கு ஒரு ஒரு ஹைக்கூ கவிதை ஞாபகம் வருது. அது நீங்க ஹைக்கூ கவிதையான்றத நீங்க முடிவு பண்ணிக்கங்க. அம்மா அடிக்கிறாள், அம்மா அடிக்கிறாள், அரவணைப்புக்கு குழந்தை அழைக்கிறது அம்மாவையே. அம்மா அடிக்கிறாள், அரவணைப்புக்கு குழந்தை அழைக்கிறது அம்மாவையே. என்னதான் குழந்தை வந்து அம்மா அடிச்சா கூட, அந்த குழந்தை திருப்பியும் வந்து அம்மா அம்மான்னு கத்தின்னு யார்கிட்ட போகும்னா, அம்மா கிட்ட தான் போய் கட்டி பிடிச்சுன்னு அழுவும். அது மாரி அப்பா வந்து என்ன பண்றாரு, புது துணி கேட்கிறானே, இப்ப காலைல எழுந்தோனே கேட்கிறானேன்ற கோவத்துல, என்னால முடியலையேன்ற கோவத்துல என்ன பண்றாரு, எனக்கு சம்பளமும் குறைவா இருக்கேன்ற கோவத்துல, இன்றைய நம்ம வாங்கக்கூடிய சம்பளம் இந்த வயிற்ற கழுவுவதற்கே சரியாக இருக்கிறதே, மற்ற தேவைகளுக்கு நம்மளால பயன்படுத்த முடியவில்லையே என்ற கோவத்துல என்ன பண்றாருன்னா, குழந்தையின் மீது கோபத்தை காட்டி அடித்து விடுகிறார். ஆனால் அந்த தந்தை தன்னுடைய குழந்தையின் மீதினுடைய அன்பின் காரணமாக உடனடியாக வருத்தப்படுகிறார். இத வந்து நம்முடைய எழுத்தாளர், நம்முடைய கவிஞர் அவர் வந்து அழகா வந்து இதுல வந்து பதிவு பண்றாரு. அ பதிவு பண்ணிட்டு திருப்பி என்ன பண்றாருன்னா, வேலைக்கு போறாரு. வேலைக்கு போம்போது தன்னுடைய வேலைய வந்து இவரு தொடர்றாரு. வேலைய தொடர்ந்துட்டே வரும்போது எல்லா வேலையும் முடிக்கிறாரு. என்ன இது நம்மளால முடிக்க முடியல, வேலைய முடிக்கணும் ஃபீல் பண்றாரு. ஃபீல் பண்ணி அந்த வேலைகள செஞ்சுட்டே வர்றாரு. அப்போ கடைசியா ஒரு ஒரு கட்டுரைய வந்து வந்து அவர் என்ன பண்றாருன்னா கோர்க்கிறாரு. அந்த கட்டுரையில என்ன இருக்குன்னா, ஜீவன சம்பளம் தேவைன்ட்டு ஒரு என்ன பண்றாங்கன்னா 3 மாத போனஸ் சம்பளம் தேவை. எங்களுக்கு நல்ல வந்து சம்பளம் தேவைன்ட்டு ஒரு ராமா மில் தொழிலாளர் சங்கம் ராமா மில் தொழிலாளர் சங்கம் வந்து போராடுறாங்க. ராமா மில் மில்லு மில் தொ த சங்கம் சங்கம் வந்து போராடுறாங்க. எங்களுக்கு சம்பளம் வேணும். எங்களுக்கு வந்து போனஸ் 3 மாசம் போனஸ் வேணும்னு போராடுறாங்க. போட்ட உடனே இத வந்து என்ன பண்றாங்கன்னா,
அவங்களுடைய பத்திரிகையில பிரசுரிக்கிறதுக்கு எழுதி கொடுத்துருக்காங்க. இதை அவர் வந்து கோர்க்கிறார். அப்படி கோர்த்த உடனே அடுத்ததா வருது. என்ன வருதுன்னா, இது மாதிரி சங்கங்கள் போராடுது. அந்த முதலாளி வந்து கண்டிப்பாக அவங்களுடைய கோரிக்கையை வந்து நிறைவேற்றுவாங்கன்ட்டு அவங்க அற வழியில் போராடுகிறார்கள்ன்ற மாதிரி ஒரு செய்தி வருது. அதுக்கு இவர் பணியாற்றக்கூடிய தினகரனே போடுறார் பத்திரிகை பேர். அப்போதைக்கு இந்த தினகரன் யாருடையதுன்னு தெரியல. அந்த தினகரன் பத்திரிகையுடைய ஆசிரியர் வந்து அதுக்கு வந்து இறுதியாக ஒரு ஒரு அவங்களுடைய ஒரு குறிப்பு என்னன்னா, அவங்களுடைய தொழிலாளர்களுடைய கோரிக்கை நியாயமானதுதான். கண்டிப்பாக அந்த மில்லு முதலாளி ராமா மில் முதலாளி அந்த தொழிலாளர்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுவார் மாதிரி கொடுக்கிறார். குழந்தை இவங்க வந்து தொழிலாளர்கள் எல்லாம் போராடுறாங்க, 3 மாசம் போனஸ் கேட்கிறாங்க. அது போராடினாலும் அவங்களுடைய போராட்டம் நியாயமானதுதான். அதை கண்டிப்பா அந்த இது முதலாளி கண்டிப்பாக அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொள்வார் என்ற இவர் வந்து நம்புகிறோம் என்ற மாதிரி ஒரு குறிப்பு கொடுக்கிறார். இதை படிச்சு பார்த்த உடனே அவருக்கு தோணுது, யாருக்கு அந்த கம்பாசிட்டர் தோணுது, ஆஹா நம்ம இத வந்து நம்ம முதலாளியே போட்டிருக்காரு, அப்ப நம்மளும் வந்து இது மாதிரி ஒரு கோரிக்கை வைக்கலாம். நம்ம முதலாளி நல்லவரா இருக்காரு, தொழிலாளர்களுக்காக வந்து பேசுறாரு அப்படின்னும் போது இதை படிச்சு பார்த்துட்டு அந்த கோவிந்தனுக்கு என்ன பண்ணுதுன்னா, சரி நல்ல விஷயம், நம்ம ஒரு புது தெம்பு கிடைக்குது, நம்ம நல்ல ஒரு மனிதரை நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்ட்டு என்ன பண்ணுதுன்னா, அவருக்கு தோணி உடனே என்ன பண்றாரு, நம்மளுக்கு கிடைச்சிரும், ஒரு குழந்தைக்கு புது துணி வாங்கலான்ட்டு இப்ப கேட்கிறாரு. இப்ப நிக்கிறாரு முதலாளிக்கு திருப்பி வர என்னன்ற மாதிரி கண்ணு உயர்த்தி கேட்கிறாரு. கேட்டவனே முதலாளி இது மாதிரி வந்து எனக்கு வந்து சம்பளத்தை நீங்க உயர்த்தி வாங்கணும்னு கேட்கிறாரு. அவர் உடனே எதுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு ஷாக்கோட கேட்கிறாரு. எதுக்கு இது அப்படின்னு கேட்டோடனே, இல்ல முதலாளி நீங்க சம்பளம் உயர்த்தி கொடுக்கணும், எனக்கு வந்து குழந்தைக்கு ஒரு புது சட்டை வாங்கணும், என் குழந்தை கேட்குது, ரொம்ப நாளா கேட்டு இருக்கு, என்னால ஒரு புது துணியை வாங்க முடியல, சம்பளம் போதல, அதனால எனக்கு உயர்த்தி வாங்கணும்னு கேட்டிருக்காரு. கேட்டவனே என்ன இது புது வேலை, இது மாதிரிலாம் நீ கேட்டிருக்கன்ற மாதிரி அவர் மறைக்கிறாரு. யாரு நீ அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. கேட்டவனே அவரு உடனே நம்ம கம்பாசிட்டர் சொல்றாரு, ஐயா நம்மளுடைய பத்திரிகையில தான் நீங்க போட்டிருக்கீங்க, இந்த ராமாமில் தொழிலாளர்கள் வந்து சம்பளம் உயர்வு கேட்டோம், போனஸ் கேட்டோம், போராடுறாங்க. அந்த கோரிக்கை அந்த போராட்டம் நியாயமானதுதான், அந்த கோரிக்கை நியாயமானதுதான். அது கண்டிப்பா வந்து நியாயன்றதை சொல்லி நீங்க தான் வந்து ஒரு குறிப்பு நீங்க கொடுத்துருக்கீங்க. அது கண்டிப்பா அந்த தொழிலாளர் அந்த முதலாளி செய்வாருன்னு சொல்லியிருக்கீங்க. அது போலவே நீங்க என்னுடைய கோரிக்கைகள் நீங்க நிறைவேற்றுங்கன்னு இவர் வந்து சொல்றாரு. சொன்ன உடனே இவர் என்ன நினைக்கிறாருன்னா, பரவாயில்ல நம்மளுடைய முதலாளி கண்டிப்பா நம்மளுடைய கோரிக்கையை வந்து நிறைவேற்றுவாரு அப்படின்னு நினைக்கிறாரு. அவரு உடனே என்ன பண்றாரு, முதலாளிக்கு கோபம் தலைக்கு உச்சிக்கு ஏறுது. நீ சம்பளம் கேட்கிறியா நீ அப்படின்னு அவர் கோபம் ஏறிக்கிட்டு, யாருக்கிட்ட வந்து வளர்ற, முதல்ல வெளியே போ முதல்ல அப்படின்னு கேட்கிறாரு. அவர் உடனே அவர் இல்லைங்கய்யா, நீங்க நம்ம கொடுத்தீங்கன்னா என் குழந்தைக்கு ஒரு புது சட்டை வாங்குவேன் நானு அப்படின்னு கேட்கிறாரு. கொஞ்சம் சம்பளம் மட்டும் எனக்கு ரொம்ப வேணாங்க ஐயா, கொஞ்சம் கூட்டி கொடுத்தீங்கன்னா போதும், போனஸ் கூட நீங்க கொடுத்தீங்கன்னா பையனுக்கு ஒரு புது துணி தச்சிடுவேன் அப்படின்னோட சம்பளமாவது கொடுங்கன்னு இவர் கேட்கிறாரு. யாரு, கோவிந்தன் கம்பாசிட்டர். ஒரு பொறுமையா கேட்கிறார், நிதானமா அந்த முதலாளித்துவம் கொண்ட அந்த முதலாளி கிட்ட கேட்கிறாரு. அதுக்கு முதலாளிக்கு வந்து கோபம் வந்துட்டு நாற்காலியை தூக்கி விசிறி அடிச்சுட்டு யாருக்கிட்ட கேட்கிறவனே, இந்த பாருங்க ஐயா பத்திரிகையில தான், நம்ம பத்திரிகையில நீங்க போட்டிருக்கீங்கன்னே அந்த பத்திரிகை விசிறி அடிக்கிறாரு. விசிறி அடிச்சுட்டு, உனக்கு இதோட ஒண்ணுமே கிடையாது, உனக்கான சம்பளம் எல்லாத்தையும் வந்து அந்த கணக்கு பாக்குறவர் கூப்பிடுறாரு. கூப்பிட்டுட்டு இவனுக்கு எவ்வளவு செட்டில்மெண்ட் இந்த செட்டில்மெண்ட் பண்ணுமோ பண்ணிட்டுன்னு சொல்லிட்டு அன்னைக்கே அவர் என்ன பண்றாரு, கொடுக்க வேண்டிய காசை கொடுத்துட்டு இன்னி வரை நீ வேலையை விட்டு போன்னு துரத்தி அடிக்கிறாரு. வேலையை விட்டு போய் துரத்தி அடிச்ச உடனே அவனுக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா நாளைக்கு எப்படி சாப்பிடுறது அப்படின்னு, நாளைய காலகட்டத்தை எப்படி நம்ம ஓட்டுறது, ஏன்னா இன்றைய வேலையே முடிஞ்சிச்சு அப்படின்ற ஒரு கோபத்துல என்ன பண்றான், ஒரு வருத்தத்திலையும் அந்த இடத்த விட்டு வேற வழி இல்லாமல் அவன் வந்து வெளியேறான். வெளியேறின உடனே இவர் என்ன பண்றாருன்னா, அந்த ஆசிரியரை கூப்பிடுறாரு. கூப்பிட்டுட்டு, யாருங்க இந்த ராமாமில் தொழிலாளி இதை வந்து பேப்பர்ல போட்டதுன்னு கேட்டுட்டு, ஏங்க போட்டீங்கன்னா அந்த இவரை வந்து கத்துறாரு. ஆசிரியர் கத்துன உடனே, ஐயா இல்லைங்க ஐயா, நீங்க தாங்க எழுதி கொடுத்தீங்க அதனாலதான் ஏன் போட்டேன்னா, நீங்க அது மாதிரி இஷ்டத்துக்கு போட்டுருவியான்னு கேட்டோடனே, ஐயா நீங்க போட வேணாம்னு சொன்னா நான் போட மாட்டேங்க ஐயான்றாரு. நீங்க போட வேணாம்னு சொன்னா நான் போடாம விட்டுருப்பேனுங்க ஐயா அப்படின்றாரு. இது கொஞ்ச காலம் கழிச்சு அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா, அவரு கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் வெளியே போயிடுறாரு. யாரு, நம்முடைய கம்பாசிட்டர் கோவிந்தன். வெளியே போகும்போது அப்படியே பாக்குறாரு. பார்க்கும்போது அவருடைய வலது கை பக்கமா ஒரு சங்கத்தினுடைய பெயர் வந்து இருக்குது. அச்சு கோப்பருடைய சங்கத்தினுடைய பெயர் வந்து இருக்குது. அவர் அதை அப்படியே உத்து பாக்குறாரு. உத்து பார்த்துட்டு என்ன பண்றாருன்னா, இது நமக்கு சரியானதுன்னு என்ன பண்றாருன்னா, அந்த சங்கத்தினுடைய படிகளில் வந்து ஏறுகிறார் இப்படின்னு முடிக்கிறார். முடிச்சுட்டு, இதோட முடிச்சிருந்தாலும் மிக சிறப்பான கதை.
அதுக்கப்புறம் ஒரு ட்விஸ்ட் பாருங்க. என்னன்னா, இத வந்து என்ன பண்றாருன்னா, ஒரு பத்திரிகை ஒரு நம்ம சொல்றோம் இல்லைங்களா, இன்னைக்குதான் சிற்றிதழ் அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடிய இதழ்கள்லாம் வருது இல்லைங்களா, ஒரு சிற்றிதழுடைய ஆசிரியர் என்ன பண்றாருன்னா, இது ஒரு கதையா எழுதுறாரு. இது வந்து என்ன பண்றாரு, இது ஒரு கதையா எழுதி அவருடைய கம்பாசிட்டர் படிச்சு காட்டுறாரு. இந்த கதை எப்படி இருக்குன்னு கேட்கிறாரு. இங்கதான் வந்து நம்மளுடைய சொல்றாரு வார்த்தை. என்ன வார்த்தை சொல்றான்னு கேட்ட உடனே அவரு சிரிச்சு நம்ம வந்து அதுக்கு அவனுக்கான வழியை அவனே தேடிக்கொள்வான் அப்படின்னு சொல்ல வர்றாரு. ஏன்னா அவனுடைய உரிமைக்காக அவன் போராடுவான் என்பதை ஒரு குறிப்போட அவர் வந்து முடிக்கிறார். அதுதான் மிக முக்கியமான விஷயம். வேலை இல்லாம திண்டாட வச்சுட்டீங்களேன்னு அந்த கம்பாசிட்டர் கேட்கும்போது, அதெல்லாம் ஏனையா பயப்படுற, அதெல்லாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவனுக்கு வந்து இப்ப சங்கம் இருக்குது, அவன் கண்ணுக்கு தெரிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் அவன் என்ன செய்யணும் என்பதை அவனுக்கு தெரிந்துவிடும் என்பதை, இனிமேல் சங்கம் வந்து அவனுக்கான வழிகளை காட்டும், தன்னுடைய உரிமைகளுக்காக அவன் குரல் கொடுப்பான். அவன் மனிதனுடைய தன்னுடைய சுயமரியாதை, அவனுக்கான உரிமைகளுக்காக என்ன செய்ய வேண்டும் என்பதற்கான வழியை அவன் தெரிந்து கொண்டான் என்பதை தன்னுடைய கதையின் வாயிலாக சொல்லிட்டு அடுத்ததா என்ன பண்றாருன்னா, அந்த சிற்றிதனுடைய ஆசிரியர் வந்து கேட்கிறாரு அந்த கம்பாசிட்டரை பார்த்து, நீங்க எல்லாம் சங்கத்துல சேர்ந்துட்டியாப்பான்னு கேட்கிறாரு. சேர்த்தோடனே சேரணுங்கன்றாரு. முதல்ல போய் அதை போய் கம்போஸ் பண்ணுன்றாரு அப்படின்னு சொல்லி இந்த கதை வந்து முடிக்கிறது. இதான் வந்து கதை. உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான கதைங்க. ஒரு கதையை சொல்லி இதுதான் அந்த கதையை நம்ம முடிக்கும் போது அது இன்னொரு நிஜ கதையோட வந்து ரிலேட் பண்ணக்கூடிய நம்மளுடைய ஐயா வந்து இந்த இடத்துல தமிழ் ஐயா வந்து ரொம்ப சிறப்பா நிற்கிறாரு. இந்த கதையை என்ன பாத்தீங்கன்னா, ஒரு ஏழை குழந்தையினுடைய ஒரு பொது உடைமை இல்லாத ஒரு சமூகத்தில் ஒரு ஏழை குழந்தையினுடைய மனநிலை எப்படி பாதிக்கப்படுகிறது, ஒரு தந்தையினுடைய மனது எவ்வளவு வந்து வலிகள் கொண்டதாக இருக்கிறது, ஒரு முதலாளியினுடைய சுரண்டலானது ஒரு தொழிலாளர்களையும் அவருடைய குடும்பத்தையும் எப்படி பாதிக்கிறது, அது மட்டுமல்லாமல் மிக முக்கியமான ஒரு இதுல வந்து ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ஒரு பாயிண்ட் தான் நீங்க பார்க்கணும். இந்த உலகத்தில் தான் வந்து இந்த சமூகத்திற்காக பாடுபடுகிறேன் என்று தம்பட்டம் அடித்துக் கொண்டு ஒரு ஒரு பசுத்தோலை போர்த்திய நரின்னு கூட சொல்லக்கூடாது. ஏன்னா நரி கூட சொல்லுதான், என் பேரையே ஏன் யூஸ் பண்றீங்க, நானா வந்து இந்த மனுஷங்களை மாதிரி நான் ஏமாத்தியா வாழ்றேன் தான் நரி கூட. இந்த பசுத்தோல் போர்த்திய நரின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா. இன்னைக்கு அந்த மாதிரி இருக்கு உலகத்துல. நான் வந்து நல்லவன், நான் வந்து ஏழை பங்காளன், நான் வந்து ஏழை தாயின் மகன் சொல்லக்கூடிய இந்த காலகட்டத்துல நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா. இந்த மாதிரி வந்து ஒரு நடிக்கக்கூடிய, மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு சுய தன்னுடைய சுய தன்மை கொண்ட அந்த மனிதர்களுடைய தோள்களை உரிக்கும் கதையாக இந்த கதை இந்த கதையை வந்து நம்ம தமிழ் மொழியை அமைத்திருக்கிறார். அதை நம்ம பார்க்கணும். எப்படி வந்து தன்னுடைய பத்திரிகையில வந்து அவர் எழுதுறாரு பாருங்க, தொழிலாளர்களுக்கு ஆதரவாக எழுதக்கூடிய, தொழிலாளர்களுக்கு அது மாதிரி தொழிலாளர்களுக்கு முதலாளி செய்வார் என்பதை ஒரு பதிவு செய்யக்கூடிய ஒரு முதலாளி தன்னுடைய தொழிலாளிக்கு வந்து செய்யல. இதுதான் வந்து இன்னைக்கு பல வேடதாரிகளுடைய முகம். இந்த முகத்தை வந்து நம்முடைய கவிஞர் தமிழ்மொழி ஐயா வந்து அன்றைக்கே கிழித்திருக்கிறார். இன்னைக்கு அதான் நடந்துட்டு இருக்கு இல்லைங்களா. நம்ம பார்த்துட்டு இருக்கோம் எல்லாத்தையும். இதை கிழிக்கக்கூடிய வேலைகளை தான் நம்முடைய பேனாக்கள் செய்கிறது. அவங்களுடைய முகத்தை, நம்ம முகத்திரைகளை கிழிக்கக்கூடியது நம்மளுடைய சங்கத்தினுடைய சார்ந்த எழுத்தாளர்களும் கலைஞர்களும் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம், பேச்சாளர்களும் செஞ்சுட்டு இருக்கோம். இதை வந்து மிக முக்கியமா நான் வந்து இது பார்க்கிறேன். இது மட்டும் அல்லாமல் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகளுடைய தேவைகள். இனி கல்வி உரிமை சட்டம் பத்தி நம்ம பேசுறோம். கல்வி உரிமை சட்டத்துல கல்வி என்பது அடிப்படை உரிமை 21(a) சேர்த்திருக்காங்க. 21(a) இது வந்து கல்வி என்பது அடிப்படை உரிமை என்பது சொல்றோம். இந்த அடிப்படை உரிமையில வந்து சொல்லும் போது என்ன சொல்றோம்னா, குழந்தைகளுடைய உரிமைகளை பத்தி சொல்றோம். குழந்தைகளோட எந்த ஒரு பாகுபாடும் பார்க்கக்கூடாது என்பதை நம்ம வந்து சொல்றோம். குழந்தைகளுக்கு ஒரு உணவு கிடைக்க வேண்டும் அப்படின்லாம் சொல்றோம். இது எல்லாம் வந்து சொல்லக்கூடிய கதையாக இந்த கதை வந்து இருக்கு. இது மட்டும் இல்லாமல் அவன் சங்கத்தின் படிகளில் வந்து ஏறி நிற்கிறான். சங்கத்தின் படிகளில் ஏறி நிற்கும் போது நம்முடைய எழுத்தாளர் அழகா முடிக்கிறார். இனி அவனுக்கான வழி என்ன என்பதை அவன் தெரிந்து கொண்டான் என்பதை ஒரு வார்த்தையை சொல்றாரு. அப்ப என்னன்னா, நம்ம சின்ன வயசுல படிச்சதுதான். 4 மாடுகள் வந்து சேர்ந்து நின்னா வச்சுங்களேன், 4 மாடுகள் சேர்ந்து நின்னா ஒரு சிங்கம் கூட அலறுன்னு சொல்லுவாங்க.
இல்லைங்களா? ஒரு அற்புதமான கதை. நம்ம சங்கம் என்பது எதை செய்யும் என்பதை காட்டுகிறது. நாங்க கூட அரசு பணியில இருக்கேன். இங்க கூட எங்க நண்பர்கள்லாம் இணைஞ்சிருக்காங்க இந்த குழுவுல. நீங்க வந்து ஒரு அதிகார வர்க்கத்தின் முன்னால் நீங்க தனி நபராக நிற்கும்போது நம்ம கேள்விலாம் கேட்போம். ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம ஒரு துச்சமா பார்ப்பாங்க. ஆனா ஒரு 4, 5 பேரா சங்கத்தின் மூலமா நான் நிற்கும்போது அந்த அதிகாரத்தினுடைய தலையானது அங்க தலை குனிய படிக்க வந்து இந்த கதை வந்து மிகச்சிறப்பாக எடுத்தாள்வதாக பார்க்கிறேன். அது மட்டும் அல்லாமல் பிரித்தாளும் சூழ்ச்சி நம்ம கிட்ட நீங்க பாருங்க. இந்து, முஸ்லீம் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு வந்து ஒரு இடத்துல என்ன பண்றாங்க, முஸ்லீம் வந்து இந்துக்களுக்கு கோயில் கட்டுறதுக்கு இடம் தர்றாங்க. அப்பேற்பட்ட பூமி இந்த பூமி. இந்துக்கள் வந்து முஸ்லிம்களை ஒரு அரவணைக்கக்கூடிய பூமி. எல்லா மக்களும் ஒன்று என்று நினைக்க யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று சொன்ன பூமி இந்த பூமி. ஆனால் இன்று அரசியல் ஆதாயத்துக்காக சிலர் என்ன பண்றாங்கன்னா நமக்கிடையே ஒரு பிரிவினையை தூண்டக்கூடிய வேலையை நாம் வந்து செஞ்சிட்டு இருக்காங்க. இந்த பிரித்தாளும் சூழ்ச்சியை இந்த அதிகார வர்க்கம், முதலாளி வர்க்கமானது செய்து கொண்டிருக்கிறது என்பதை இந்த கதையின் மூலம் ரொம்ப அற்புதமாக ஐயா வந்து சொல்லிட்டு இருக்காரு. இது எப்படி சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தர் என்ன பண்றாரு, கம்போஸ் பண்றாரு. கம்போஸ் பண்ணிட்டு ஐயா அவர் என்ன பண்றாரு, கேட்கிறாரு. அந்த கம்போஸ் பண்ணவர் போய் கேட்கிறாரு தன்னுடைய இது மாதிரி நீங்க போட்டிருக்கீங்க இல்லையா, நீங்க நம்ம பத்திரிகையில தான் வந்திருக்கு, நீங்க அது மாதிரி பண்ணுங்கன்னு கேட்கிறாரு. கேட்ட உடனே அவரை திட்டி கிட்டி வேலைக்கு அனுப்பிச்சிட்டு அதை போட்டவரை கூப்பிட்டு கேட்டுற போறாங்க அப்படின்றாரு. அப்போ நமக்குள்ளவே என்பதை இந்த கதை வந்து சொல்கிறது. தொழிலாளர்களுடைய 8 மணி நேர சட்டம் என்பதை சட்டமாக்கியவர்னா நம்ம சட்டமேதை அம்பேத்கர். இந்த தொழிலாளர்களுக்காக பேசக்கூடிய கதையாக அதுதான் நம்ம ஐயா வந்து பக்கத்துல அந்த தொழிலாளர் சங்கம் போர்டு வந்து பல இடங்கள்ல தன்னுடைய பொது உடைமை கருத்துக்களை குறிப்பாகவும் நேரடியாகவும் இந்த கதையின் மூலம் உணர்த்துகிறார். அதுதான் ஒரு எழுத்தாளர். ஒரு கதையை வந்து தன்னுடைய கொள்கைகளை வந்து உணர்த்தக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு எழுத்தாளரா வந்து ஐயா இருக்காரு. மட்டும் இல்லாம நம்ம வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு பொருடை உறைவிடம் 3 அடிப்படை தேவைகள் சொல்றோம். உணவு வந்து எல்லாரும் கிடைச்சிச்சா, இந்த 3க்காக ஒருத்தன் வந்து கேட்கறான்னு வச்சுங்களேன். எனக்கு உணவு வேணும் ஒருத்தன் கேட்கறான் அப்படின்றான். எனக்கு உடை வேணும் ஒருத்தன் கேட்கறான். எனக்கு உறைவிடம் வேணும், எனக்கு இருக்கிறதுக்கு ஒரு உறைவிடம் வேணும்னா அவனுடைய அடிப்படை தேவை அது. சரிங்களா? இதுக்காக ஒருத்தன் கேட்கறான்னு நம்ம மேல கோவப்படக்கூடாது. இது செய்து கொடுக்க வேண்டியது நம்முடைய அரசினுடைய கடமை, நம்ம சமுதாயத்தினுடைய கடமை. ஒரு மனிதன் வந்து பசிக்காக உணவு திருடிட்டான். சில ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த ஒரு நிகழ்வு. ஒரு மனிதன் ஒரு வந்து என்ன பண்றான், பசிக்காக உணவை வந்து திருடி சாப்பிடலாம். அதுக்காக இந்த சமூகம் என்ன தெரியுமா பண்ணுச்சு, அந்த மனிதனை அடித்து கொன்றது. இது மிகப்பெரிய ஒரு அத்துமீறல் இல்லையா? இந்த உலகத்தில் வந்து எல்லா உயிர்களும் வாழ்வதற்கான இந்த பூமி எல்லாருக்குமான சொந்தம் இல்லையா? இதைத்தானே நம்ம பொது உடைமை என்ற நம்ம வலியுறுத்துறோம். ஆனா இந்த உணவுக்காக அது மாதிரி பண்றாங்க. அதே மாதிரி உடை என்பது எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும். அந்த குழந்தை என்ன செய்தது? அந்த குழந்தைக்கான உடையை கொடுக்க வேண்டியது இந்த சமுதாயத்தினுடைய, அரசாங்கத்தினுடைய கடமை அல்லவா? அதை வந்து ஒரு பெற்றோராக தன்னுடைய ஒரு தொழிலாளியாக அவர் வந்து அவங்க அப்பா வந்து என்ன பண்றாரு? வருத்தப்படுகிறார். வருத்தப்பட்டு தன்னுடைய முதலாளி கிட்ட போய் கேட்கிறாரு. கேட்ட உடனே அந்த முதலாளி என்ன பண்றாரு? தன்னுடைய ஊதியத்தை உயர்த்திக் கொடு என்ற ஒருத்தனுடைய கேட்கும்போது, உடனடியாக அவனுடைய குரல் வலியை நசுக்கும் விதமாக அவனை பணியிலிருந்து நீக்குகிறார் என்றால், இது மிகப்பெரிய ஒரு அதிகாரத்தினுடைய போக்கு. உடனடியாக வெளியே வருபவனுக்கு அவனுக்கு வந்து சிகப்பு கலரில் எழுதப்பட்ட சங்கம் இருக்கிறது என்பதை காட்டி, தன்னுடைய எழுத்தின் மூலம் ஒரு புரட்சியை, ஒரு பொது உடைமை கருத்தை எங்களுடைய ஐயா அவர்கள், தமிழுடைய ஐயா அவர்கள் காட்டியிருக்கிறார். இது வந்து நிச்சயம் ஒரு சமுதாயத்தில் ஒளியை பாய்ச்சக்கூடிய அற்புதமான ஒரு படைப்பு. இதை அனைத்து மக்களிடத்திலும் கொண்டு செல்ல வேண்டும். நான் உங்ககிட்ட சொன்னது ஒரு கொஞ்சம், இன்னும் நம்ம நிறைய விஷயங்களை வந்து இந்த கதை குறித்து நம்ம பேசலாம். இந்த கதையை வந்து அனைவரும் வந்து நம்ம வந்து படிக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியினை நான் நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. தோழர் பாரதிராஜா அவர்களுக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய திருமன்றத்தின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள். ஒரு நல்ல பொதுவுடைமை சிந்தனை கொண்ட ஒரு நல்ல செயற்பாட்டாளர் இன்றைக்கு கதை சொல்லியாக இணைந்திருப்பது மற்றற்ற மகிழ்ச்சி. குறிப்பாக
நான் அடிக்கடி என் சிந்தனையில் நிலைநிறுத்திக் கொள்ளுகிற வாசகத்தை சரியாக அவர் பயன்படுத்தி இருக்கிறார். என்னவென்று கேட்டால், சட்டம் சாதிக்காததை சங்கம் சாதிக்கும் என்று தொழிற்சங்கத்திலே சொல்லுவது உண்டு. அந்த நிலையில் அவருடைய ஒரு செயற்பாட்டாளராக இருக்கிறார். அது மட்டும் தெரியுது. அவர் கதை சொல்லுகின்ற பொழுது, நான் அவரை உற்று நோக்குகின்ற பொழுது, அவர் ஒரு படைப்பாளன் என்பதை அந்த கதையிலிருந்து ஒரு ஹைக்கூ கவிதையை எடுத்து வந்தார். அம்மா அடிக்கிறாள். எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. நல்ல ஹைக்கூ. அம்மா அடிக்கிறாள், அரவணைப்புக்கு அழைக்கிறது அந்த குழந்தை, அரவணைப்புக்கு அழைக்கிறது அம்மாவையே. நல்ல ஹைக்கூ. ஒரு படைப்பாளன் ஒரு படைப்பை வாசிக்கின்ற பொழுது அதிலிருந்து ஒரு படைப்பை சிந்திக்க தோன்றுகிறது என்றால், அந்த படைப்பிலக்கியத்தோடு அவர் பயணித்த விதம் என்பது காட்டுகிறது. அந்த அடிப்படையில் மிகச் சிறப்பாக கதை சொன்ன தோழமைக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள். வழக்கம் போல் பின்னூட்டத்தால் பெருமை சேர்க்கிற எங்களுடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய மேலாள் பொதுச் செயலாளர் ரவீந்திர பாரதி ஐயா சொல்ல இருக்கிறார்கள் பின்னூட்டம். அதற்கு முன்பாக ஒரு அன்பான வேண்டுகோள். கதை சொல்லியும் என்னையும் தவிர்த்து விட்டால் மொத்தம் இன்னைக்கு 36 பேருக்கு மேல போனோம். இப்ப 22 பேர் இருக்கும். என்னையும் கதை சொல்லியும் விட்டுட்டோம்னா 20 பேர் இருக்காங்க. 20 பேரும் பின்னூட்டம் தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். காரணம், ஒரு கதை சொல்லுகின்ற பொழுது அவர் சிந்தனையையும் செயலையும் நாம் பாராட்ட வேண்டும். அப்படித்தான் அடுத்த தலைமுறைக்கு அது உகந்ததாக இருக்கும் என்று சொல்லி பின்னூட்டம் தருமாறு கவிஞர் ரவீந்திர பாரதி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ஐயா குறுக்கிடுங்க, மன்னிப்புக்குவோம். ஒரு கவிதை ஒரு ஞாபகம் வந்து சொல்ல மறந்துட்டேன். சொல்லுங்க. என் மனதை பாதித்த ஒரு கவிதைங்கய்யா. நான் வந்து படித்து விட்டு இந்த கவிஞர் யார் என்பதை தேடிக்கொண்டே இருந்தேன். கடைசியா நம்ம அமைப்பை சேர்ந்தவர் தான். என்னன்னா, எப்போதும் இந்த ஏன்னா இது வந்து சட்டை சம்பந்தப்பட்ட கதைன்றதுனால ஒரு கவிதை, ஹைக்கூ கவிதை. எப்போதும் ஆணியிலேயே மாட்டப்பட்டிருக்கிறது, எப்போதும் ஆணியிலேயே மாட்டப்பட்டிருக்கிறது. 3வது வரி தான் மிகப்பெரிய ஒரு வரி. மூட்டை தூக்குபவனின் சட்டைன்னு எழுதினார். எப்போதும் ஆணியிலேயே மாட்டப்பட்டிருக்கிறது, மூட்டை தூக்குபவனின் சட்டை. எவ்வளவு பெரிய இந்த கவிதையை படிச்சுட்டு எனக்கு ரொம்ப மனசு வலிச்சிச்சு. என்னன்னா, எல்லாரும் சட்டை போட்டுட்டு வேலைக்கு போவோம். ஆனா ஒரு மனிதன் என்ன பண்றான்னா, தன்னுடைய சட்டையை கழற்றி விட்டு வேலைக்கு போறோம் யாருன்னா, அந்த மூட்டை தூக்குபவன் தான். அப்ப அந்த குழந்தையினுடைய அந்த குழந்தையை பார்க்கும்போது எவ்வளவு வலி இருக்கும் அப்படி என்பதை மிகச் சிறப்பாக எடுத்து சொன்ன கவிதை இது. இது வேற யாரும் அல்ல, நாம் எல்லாம் அறிந்த கவிஞர் நாணர்காடன் அவர்கள் எழுதிய கவிதை. இதை இந்த நேரத்துல நான் வந்து பதிவு செய்ய விரும்புறேங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றி தோழமையே. கவிஞர் ரவீந்திர பாரதி ஐயா அவர்கள் பின்னூட்டம். எல்லோருக்கும் வணக்கம். கதை சொல்லி கதையோடு ஒரு கதை பற்றிய ஒரு உரையையும் நிகழ்த்தி இருக்கிறார். மிக அருமையாக கதையை சொல்லி முடித்திருக்கிறார். அவருடைய ஆற்றலை எல்லாம் கொட்டி கொட்டி இருக்கிறார். அவர் நல்ல வாய்ப்பு பெறணும். நல்ல முறையில கதையை சொல்லியிருக்கிறார். இந்த கதையில் என்னன்னா, இது ஒரு வர்க்க பிரச்சனையை வைக்கக்கூடிய ஒரு கதை, தொழிற்சங்க அரசியலை முன்வைக்கக்கூடிய ஒரு கதை. அக்காலத்துல நம்முடைய பேராசான் ஜீவா அவர்கள் நிறைய அச்சு தொழிலாளிகள் சங்கத்தை அமைத்து மிகப்பெரிய போராட்டங்களை சென்னையிலே நடத்தியிருக்கிறார். அந்த காலகட்டத்தில் எழுதின கதை இது. அது மட்டும் இல்லாம ஒரு அரசியல் தொழிற்சங்க அரசியல் சார்ந்த கதையை, அதிகமும் பிரச்சாரம் கலந்து வரக்கூடிய ஒரு கதையை, அரசியல் பிரச்சாரம் நெடி வீசக்கூடிய வாய்ப்புள்ள ஒரு கதையை கலை நயத்தோடு ஒரு அற்புதமான சிறுகதை இலக்கணத்தோடு இயற்றியிருக்கிறார். இந்த உருவம், இந்த கதையினுடைய உள்ளடக்கம் நமக்கெல்லாம் தெரிஞ்சதுதான். அந்த உருவத்தை என்ன அழகா பண்ணியிருக்காரு பாருங்க. அந்த கம்பாசிடர் அச்சு கோக்கம், அச்சு கோக்கக்கூடிய தொழிலாளியாகிய அந்த கோவிந்தன் தன்னுடைய குழந்தைக்கு ஒரு சட்டை வாங்கி கொடுக்க முடியவில்லையே என்ற ஏக்கத்தினால் அமெரிக்காவினுடைய புது திட்டத்தை புது சட்டைன்னு அவரு தன்னை அறியாமலே திட்டத்தை சட்டைன்னு பண்ணிடுறாரு. ஏன்னா சிந்தனை பூராவும் தன் குழந்தைக்கு சட்டை வாங்கினது. இப்படி ஒரு தொழிலாளியினுடைய மனநிலையை, அவனுடைய வறுமை நிலையை, அது கூட பாருங்க, அவன் அச்சு கோக்கக்கூடிய அந்த பத்திரிகை வரக்கூடிய தொழிலாளி வர்க்க போராட்டத்தை ஆதரித்து ஆசிரியர் தலையங்கம் எழுதுகிறார். அந்த தலையங்கத்துல அவருடைய தொழிற்சங்கத்தினுடைய போராட்டத்தினுடைய நியாயத்தையும் வலியுறுத்துறார். அது கூலி உயர்வும் போனஸும் கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கையை முதலாளி ஏத்துக்கிறார். இவர் அப்பாவியான இந்த தொழிலாளி தன்னுடைய முதலாளியை நல்லவரை ஏத்துக்குவாருன்னு சொல்லி சொல்றாரு. இந்த கதையை
அவனை கணக்கழிச்சு 5-6 நாள் சம்பளத்தை கணக்கழிச்சு வெளியே அனுப்பிச்சிடறாங்க. வெளியே இந்த இந்த உணர்வை ஏற்படுத்தக்கூடிய கட்டுரையை வெளியிட்டாரு பாரு அந்த ஆசிரியர். அந்த ஆளை கூப்பிட்டு சொல்றேன், என்ன நினைச்சீங்கிற நீ இந்த மாதிரி இதெல்லாம் நான் பத்திரிகையில போடுறேன் நீ அப்படின்னு கேட்டாவன், நீங்க சொல்ற மாதிரி போடுறாங்கன்னு சொல்லிட்டான். வேற என்ன பண்ணுவான் பாவம். ஆனா இந்த கதையை இது நம்ம படிக்கும்போது என்ன பண்ண, இந்த கம்பாசிட்டர் கோவிந்தனுடைய கதையிலேயே நாம அதனுடைய பயணித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனா எங்க வந்து முடியுதுன்னா, அது இன்னொரு பத்திரிகையினுடைய ஆசிரியர் இந்த கதையை தன்னுடைய கம்பாஸ் இடத்துல அச்சுக்கோக்க வைக்கிறார். வச்சுக்க வச்சுட்டு விவாதிக்கிறாங்க, இந்த கதையை பற்றி விவாதிக்கிறாங்க. விவாதிச்சு என்ன சொல்றாருன்னா, இங்கதான் இந்த கதை செய்யக்கூடிய உத்தி இருக்குது பாருங்க. இந்த கதையை நேரடியா பண்ணா வெறும் பிரச்சாரமா போயிடும். ஆனால் இந்த கதையை இன்னொரு பத்திரிகை அலுவலகத்துல அதை அச்சு கோக்குறாங்க. இதை கதையாக மாத்தி அச்சு கோக்குறாங்க. அச்சு கோக்கும் போது நல்ல இடத்தாம்பா போயிருக்கிறான். அவன் போக வேண்டிய இடத்துக்கு போயிருக்கிறான். அவனுக்கு நல்ல வழி பிறக்கும். நீ பதிவு பண்ணிட்டியா இதுல தொழிற்சங்கத்துல அப்படின்னு கேட்கிற மாதிரி இந்த கதையை முடிக்கும் போதுதான் இந்த கதைக்குரிய ஒரு கட்டுக்கோப்பு, ஒரு உருவம், சிறுகதைக்கான ஒரு உருவத்தை மிக செம்மையாக படைத்து இதை பிரச்சாரம் என்று சொல்ல முடியாதபடி ஒரு கலைத்தன்மை மிக்க படைப்பாக மாற்றி விடுகிறார் தமிழ்மொழி. தமிழ்மொழியினுடைய அவருடைய படைப்பு திறமை இந்த கதையில் முன்னிடுகிறது. இது ஒரு மிகச்சிறந்த ஒரு உலகத்தரம் வாய்ந்த கதை. கார்கியினுடைய கதையை படித்தது போல இந்த கதை இருக்கிறது. கதையை சொல்லிய பாரதி ராஜா தோழருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சி ஏற்படுது தினம் எத்தனை தடவை பாராட்டினாலும் நம்ம கலை இலக்கிய பெருமன்ற பொதுச் செயலாளரையும் அந்த நெறியாளர்களையும் இந்த கலந்து கொள்ள 20 பேரா, இன்னும் நிறைய பேர் வரணுங்க. 20 பேர் ரொம்ப குறைவு, இன்னும் நிறைய பேர் வரணும். கொஞ்சம் முயற்சி எடுங்க. எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி மேனாள் பொதுச் செயலாளர் அவர்களே. அடுத்ததாக தோழர் சிவசுப்பிரமணியம். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த கதவை முதலாளி தொழிலாளி என்ற வர்க்க பேதத்தை வைத்து கவிஞர் தமிழ்மொழி அவர்கள் எழுதியுள்ளார். இந்த கதையை சொன்ன தோழர் பாரதி ராஜா அவர்கள் ஆய்வு நோக்கில் சிந்தித்து ஒன்றை சொன்னார். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அதாவது தொழிலாளர்களுடைய பிள்ளைங்க கிழிஞ்ச ட்ரௌசர் சட்டை போட்டு இருக்கும், அதை பார்த்துதான் அரசாங்கம் வந்து சீருடையை கண்டுபிடித்தது, அரசாங்கத்திற்கு சீருடை என்று ஒன்றை உருவாக்க தெரிந்தது என்று நல்லா சொன்னார். பாராட்டுகள். அவர் சொன்ன கைக்கும் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். முதல்ல தமிழ்மொழி சொல்லுவாரு, மனிதர்கள் ஜீவன் நிறைந்த எழுத்துக்களாக வாக்கியங்களாக இருக்கிறார்கள். நூலை தடை செய்து, அப்படிப்பட்ட நூலை தடை செய்து அதன் வாக்கியங்களை பரவ விடாமல் தடுப்பதை போல் மனித ஜீவிதத்தையும் கொடுமைப்படுத்தி வாழ்க்கை நூலை எரித்து விடுகிறது இந்த சமுதாயம். வாழ்க்கை நூலை புத்தகத்தை எரித்து விடுகிறது இந்த சமுதாயம். இப்ப சிங்கள இலங்கையில போர் வந்த போது தமிழர்கள் வாழக்கூடிய பகுதியில் உள்ள நூலகங்களை எல்லாம் எரித்து சாம்பலாக்கினார்கள். அதான் ஒரு இனத்தை அழிக்க வேண்டும் என்றால் அங்குள்ள நூலகங்களை அழிக்க வேண்டும் என்று திட்டமிட்டு செயல்படுவார்கள். அதை இவர் நன்றாக எழுதி காட்டியுள்ளார். பிறகு அந்த பிரஸின் முகப்பில் தொங்கிய தினகரன் தமிழ்நாட்டின் சிறந்த தேசிய தினசரி என்ற போர்டு, அந்த போர்டு இவனை பார்த்து, கோவிந்தனை பார்த்து விஷமமாக சிரித்தது என்று எழுதுகிறார். அது தொழிலாளியினுடைய அவலத்தை சித்தரித்து காட்டுகிறது. பத்திரிகை முதலாளிகள்லாம் என்ன பேசுறது ஒன்னா இருக்கும், எழுதுறது ஒன்னா இருக்கும், அவங்க செயல்படுற நடவடிக்கை எல்லாம் வேற வேறையா இருக்கும் அப்படிங்கிறத சுட்டி காட்டுகிறார். இந்த சங்கம் அப்படிங்கிறத கடைசியில சொல்லி முடிக்கிறார் தமிழ்மொழி. அதுதான் ஒரு சுலோகம் மாதிரி சொல்லுவாங்க, அருமையான சுலோகம். தங்கம் செய்யாததை சங்கம் செய்யும் என்று ஒரு சுலோகம் மாதிரி சொல்லுவாங்க. இதுல மார்க்சினுடைய கதையும் இருக்கிறது. அவனை கோவிந்தனை வேலையிலிருந்து நீக்கிறது, துச்சமாக கருதி வெளியேற்றுறது. அதை வச்சு பார்க்கும்போது மார்க்ஸ் சொன்னது ஞாபகம் வருது. முதலாளி என்பவர் தொழிலாளிகளையும் உற்பத்திக்கு உதவக்கூடிய இயந்திரங்களாகவே கருதுவார்கள் என்று மார்க்ஸ் சொன்னது நினைவுக்கு இருக்கிறது. வாய்ப்புக்கு நன்றி. நன்றி தோழமையே. அடுத்ததாக டிஎஸ்என் தோழர்.
தோழர்களுக்கு வணக்கம். இன்று கதை சொல்லியாக அருமையான ஒரு கதையை தேர்ந்தெடுத்து மிக அருமையாக நம்முடைய அந்த கதையை சொல்லி அவருடைய ஒரு ஆய்வு கருத்துக்களாகவும் சிலவற்றை சொல்லி அமர்ந்திருக்கிற பாரதிராஜா தம்பி பாரதிராஜாக்கு வாழ்த்துக்கள். அவர் உள்ள பணி ரொம்ப வட்டார தமிழக அரசனுடைய வட்டார வள மையத்துல ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காரு, பயிற்றுனராக இருக்காரு. மிக பொறுப்பான பணி. நாங்க போகும்போது சாயங்காலம் நைட்ல போய் பார்க்கும்போது கூட அவர் பிஸியா இருப்பார். ரொம்ப பொறுப்பான பணியில இருந்து சங்க பணியும் சேர்ந்துட்டு, அதான் செயல்பாட்டாளர் இருக்காரு. அதாவது ஒரு படைப்பாளி படைப்பாளியா இருக்கலாம், இல்ல கள செயல்பாட்டாளராக இருக்கலாம். ஆனா அவரு படைப்பாளியாகவும் இருந்து களத்தில் இறங்கி செயல்பாட்டாளராகவும் இருந்து தொழிற்சங்கத்திலையும் இருக்கார். அதுதான் அவர் எங்களுடைய காஞ்சிபுரம் மாவட்டத்தினுடைய செங்கல்பட்டு கிளையினுடைய துணை செயலாளராக இருந்து எங்களுக்கு மிக அருமையாக ஒரு கலை இலக்கியத்தையும் நம்முடைய பொது உடைமை கருத்துக்களை கொண்டு செல்லக்கூடிய ஒரு செயல்பாட்டாளராகவும் அருமையான கவிதையை எழுதக்கூடிய கவிஞர். இந்த வர்ற அவர் கருமுருகன் தோழர் நம்முடைய ஒருங்கிணைப்பாளர் சொன்ன மாதிரி இந்த வார கடைசியில மதுரையில் நடக்கக்கூடிய உலக கைக்கூ கவிதை மாநாட்டில் அவர் பங்கு பெறுகிறார். அவருக்கும் அந்த குழந்தைகள் தோழர் நம்மளுடைய கருமுருகன் ஆரம்பத்திலே அவருடைய குழந்தை பற்றிய ஒரு கைக்கு கவிதையும் சொன்னார். பாரதிராஜருடைய கைக்கு கவிதை, அந்த குழந்தை பற்றி, அந்த கைக்கு கவிதையிலையும் குழந்தை பற்றி வருகிறது. இந்த சிறுகதையும் அதே மாதிரி குழந்தைய அவலங்களை தன்னுடைய பையனுக்கு, தான் பெற்ற மகனுக்கு ஒரு அருமையான சட்டையை கொடுக்க முடியலையே, கிழிஞ்சி சட்டையை போட்டிருக்கான அந்த ஒரு ஆதங்கத்தை தெரியப்படுத்தக்கூடிய அந்த ஒரு நிலையை எப்படி நம்முடைய ரவீந்திர பாரதி நம்முடைய மேனாள் பொதுச் செயலாளர் சொன்னாரோ, வர்க்க போராட்ட கண்ணோட்டத்துடன், ஆனா அந்த பிரச்சார நெடி இல்லாம, அதாவது கலை நயத்தோட, அந்த உருவம் நல்லா இருக்கு. அந்த நம்முடைய அந்த உள்ளடக்கத்தை கலை நயத்தோட உருவத்தை படைத்து மிக அருமையாக சொல்லியிருக்காரு. ஜெயகாந்தன் கூட நம்ம சொல்லலாம், இருந்தாரு, கடைசியா கொஞ்சம் ஜெயசங்கரன் எல்லாம் போனாரு, ரைட்டு. ஜெயகாந்தனுடைய கதைகள்ல கூட தெரியும், யதார்த்தம் இருக்கும், தீர்வு இருக்கார். அநேக கதைகள்ல தீர்வை சொல்ல மாட்டார். தமிழ் மொழி சிறு கதையினால் கூட கடைசியில அங்க போய் முத்தாய்ப்பா தீர்வு சொல்றாரு பாருங்க. சங்கத்தை கொண்டு வர்றாரு. சங்கத்தை கூட அந்த முதலாளினா பிரித்தாளக்கூடிய சூழ்ச்சி தான் செய்வான். எல்லாம் முதலாளிங்களுடைய கலர் அப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிடும். சங்கம் செய்வதுதான் அதுதான் அதுவும் அந்த பிரஸ், அந்த அச்சகத்தினுடைய அந்த நீ போய் சங்கத்துல சேரலையா அப்படின்னு கேட்பாரு. ஆமா சேரணும்னு அந்த ஒரு அண்ணாமலையா ஒருத்தர் சொல்லுவாரு. அந்த ஒரு தீர்வையும் சொல்லியிருக்காரு. அதான் அதனுடைய இது. பாரதிராஜனுடைய கதை சொல்லக்கூடிய அந்த பாங்கு மிகவும் அருமையாக இருந்தது. நம்முடைய ஒருங்கிணைப்பாளர் முனைவர் கருமுருகன் நம்முடைய மாநில செயலாளர், நம்முடைய இலக்கிய குழுவினுடைய ஒருங்கிணைப்பாளர், அவர் அதே கைக்குவை அடிச்சு பேசுற மாதிரி ஒரு அந்த திருப்பியும் குழந்தை வருது. அம்மா அடிக்கிறாள், ஆனா குழந்தை அதை அரவணைக்கிறதுக்கு, குழந்தை அரவணைக்கிற மாதிரி குழந்தை அழைக்கிறது அம்மாவங்கள். எவ்வளவு பாருங்க, அருமையான கவிதை. பாரதிராஜா நம்ம கைக்கு அவரை வச்சு ஒரு எங்களுடைய மாத கூட்டத்துல இப்பதான் தெரியுது, நாங்க தெரிஞ்சதுதான், ஒரு மாத கூட்டத்துல அவருடைய கைக்கு கவிதைகளை வச்சே ஒரு அதை அறிமுகம் பண்ணலாம் அப்படின்னு கூட நினைச்சு வருது. ஏன்னா தமிழ் மொழியினுடைய வார்த்தைகள், அதை இவரும் கவிஞர், அதை மிக மெளிர ரொம்ப கலை நயத்தோட அந்த அச்சு கோக்கும்போது நண்டு விரல் மாதிரி போடுறது. இப்ப இருந்தா அதே தமிழ் மொழி இப்ப இருந்தான்னா கம்ப்யூட்டர்னுடைய அந்த கீபோர்டுல விரல் தட்டுவார்னு சொல்லுவார். அப்போ அப்போ அந்த டயத்துல கம்ப்யூட்டர் இல்லை, அதனால நண்டு அதனுடைய கால்களை பரப்புவது மாதிரி அவரு கம்பாசர் அச்சு கோக்காருன்னு சொல்றாரு. அதே மாதிரி 3 வருடமா முதலாளி சொல்றாரு, 3 வருஷமா வேலை பார்க்கறதே ஒரு சரியா கூட உனக்கு அச்சு வைக்க தெரியலையா, கம்பாசிட் அது பண்ண தெரியலன்னு கேட்கறாரு. ஆனா இவன் மனசுக்குள்ள என்ன ஓடுது பாருங்க, என்ன 3 வருஷமா வேலை பார்க்கறிய, எனக்கு ஒரு நல்ல சட்டை கூட எடுத்து தர முடியலையேன்னு பையன் கேட்கறது மாதிரி இவருக்கு உரைக்கி. அதே மாதிரி நம்முடைய சிவசுப்ரமணியம் தோழர் சொன்ன மாதிரியும்
அந்த ஒரு கருத்து சொன்னார்களா, ஆரம்பத்துல வருது அது. வாழ்க்கை எண்ணக்கூடிய அந்த ஒரு நூல்ல வந்து என்ன நம்ம ஜீவன் என்னமும் எழுத்துக்களும் வார்த்தைகளும் ஆக இருக்கக்கூடிய ஜீவன் நிறைந்த வாழ்க்கை என்னோட நூல்கள்ல மனிதர்கள் ஜீவன் நிறைந்த எழுத்துக்களும் வார்த்தைகளுமாக இருக்காங்க. அந்த நூலை வாழ்க்கை என்ற அந்த நூலை தடை செய்து அதன் வாக்கியங்களை பரவிடாம தடுப்பது போல நம்முடைய மனித ஜீவிதத்தையும் கொடுமைப்படுத்தி வாழ்க்கை நூலை எரித்து விடுகிறது இந்த மனித சமுதாயம்னு ஒரு வாசகம் வருது. அது ஒரு பேராசிரியர் சொன்ன மாதிரி அந்த கதையில வருதுன்னு சொன்னாரு. எனக்கு அது சந்தேகம்தான். அது யாராவது தெளிவுபடுத்தினா நல்லா இருக்கும். அந்த பேராசிரியர் யாருன்னா தெரியல. மற்றபடி நம்முடைய தோழர், நம்முடைய தம்பி, அருமை தம்பி பாரதி ராஜாவுடைய அந்த கதை மிக அருமையான கதை. கவிஞர் அவர் மீண்டும் மீண்டும் ஒளிர வேண்டும், மிளிர வேண்டும். வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி டிஎஸ்என் தோழர்களே. நீங்க ஹைக்கூ போட்டீங்கன்னா எங்களையும் கூப்பிடுங்க. அவர் ஹைக்கூ சொல்றத நாங்களும் கேட்கணும். சிவசுப்ரமணியன் தோழர்லாம் சொல்லிட்டே இருக்காங்க. எங்களையும் நினைச்சுக்கங்க. அப்படி ஏதாவது போட்டீங்கன்னா எங்களுக்கு லிங்க் அனுப்புங்க, நாங்க கலந்துக்கிறோம். ஏன்னா ஒரு நல்ல படைப்பாளியினுடைய சிந்தனைகளை கேட்பது கூட நம்முடைய உடலுக்கும் உள்ளத்திற்கும் வலிமை சேர்க்கும் என்பார்கள். அதனால கண்டிப்பா எங்களையும் சேர்த்துங்க. வேற யாராவது பேராசிரியர் சொல்லுங்க. ஒரு நிமிடம். நானும் ஒரு கைக்குழு நூல வெளியிட போறேன் அந்த மாநாட்டுல என்பதை அவர் தோழர் பாரதி ராஜாவுக்கும் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். அவரு 3 புத்தகங்கள் போட்டிருக்காங்க. நான் ஒண்ணுதான் இது பண்ணியிருக்கேன். எனக்கு அதை சொல்லிக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். அவ்வளவுதான். பாருங்க எவ்வளவு உங்களுக்கு முன்கூட்டியே வாழ்த்துக்கள் ஐயா. நன்றி, மிக்க நன்றி. இல்ல, தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ரொம்ப மகிழ்ச்சி தோழமையே. வேற யாராவது பின்னூட்டம் இருக்கா? வேற யாராவது பின்னூட்டம் இருக்கீங்களா? தோழமைகளை எல்லோரும் பின்னூட்டம் சொல்லுங்கள். அடுத்து போட்டுருங்க. அம்மா சொல்லுங்கம்மா. ஆயிஷா. வணக்கம் தோழர், ரமணி பேசுறேன். ரமணி தோழர். ரமணி அம்மா ஒரு நிமிஷம் இருங்கம்மா. ரமணி தோழர் முடிச்சிடட்டும். சொல்லுங்க ரமணி தோழர். நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய பொருளாளர் தோழர் ரமணி அவர்கள். தோழர் மன்னிக்கணும், நான் ஒரு கதை சொல்லல் தமிழ்மொழியினுடைய கதை சொல்லல் தொடங்கியிலிருந்து என்னால வர முடியாம போச்சு. தோழர் மன்னிப்புன்னு தயவு செஞ்சு தோழமையா இருக்கக்கூடிய நம்மள்ட்ட எல்லாம் அப்படி ஒரு வார்த்தையெல்லாம் பயன்படுத்தாதீங்க. ஏன் அப்படின்னா எல்லாரும் வேலைப்பளுவில் ஓடிக்கிட்டே இருக்கும். அதனால அது உங்களையெல்லாம் சொல்லவே வேணாம். நீங்க எப்பவுமே சுறுசுறுப்பா இயங்கக்கூடிய ஒரு செயற்பாட்டாளர். அப்படி ஒரு வார்த்தையை பயன்படுத்த வேணாம் என கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக அன்பான வேண்டுகோள். நன்றி. இப்ப சொல்லலாம். தினசரி ஒவ்வொரு நிகழ்ச்சிகள் அப்படியே போயிட்டே இருந்துச்சு. ஆனா பிறகு நான் பார்த்துருவேன், பதிவுகளை பார்த்துருவேன். இது பாரதி ராஜா மிக அற்புதமாக அந்த இவருடைய தமிழுடைய கதையை ரொம்ப உணர்ச்சி பூர்வமாகவும் அதுல ஒன்றிய வகையிலையும் நம்ம சொன்னாரு. அன்றைய கட்டத்துல நிச்சயமா இந்த அச்சு தொழிலாளருடைய நிலைமை ரொம்ப மோசமான நிலைமையா தான் இருந்திருக்கணும். ஏன்னா நான் 70களில் ஒரு பெரிய போராட்டத்தை கோவையில ஈரோடுல நடத்தினாங்க அச்சு தொழிலாளர்கள். அந்த அந்த நேரத்துல பார்க்கும் பொழுது அவங்க ஏற்கனவே 10 மணி நேரம் எல்லாம் குறைந்தபட்சம் வேலை செய்வாங்க. ரொம்ப டயர்ட் ஆயிடுவாங்க. மோசமா அவங்க ஒரு பெரிய போராட்டம். ஏறக்குறைய அந்த ஊர்ல ஒரு 50-60 அச்சகம் இருந்தது ஈரோடுல. அன்னைக்கு அச்சகங்கள் தான் அதிகமா இருக்கும். ஏன்னா கம்ப்யூட்டர் வராத சூழல். அதனால அவங்களுடைய போராட்டத்துல கடுமையான போலீஸ் அடக்குமுறையும் நிர்வாகத்தினுடைய அடக்குமுறை, கருங்காலிகளுடைய தாக்குதல் எல்லாம் நடந்து பெரிய மோதல் ஏற்பட்டு அப்புறம் பெரிய கமிஷனர் ஆபீஸ் முன்னாடி தான் மத்தியஸ்தம் நடந்து போராட்டம் நிறைவுக்கு வந்தது. அந்த மாதிரி 70 அப்படின்னா தமிழ்மொழி காலத்துல நிச்சயமா மோசமான நிலைமையில இருந்திருப்பாங்க. அந்த நிலைமையை அற்புதமா அந்த கதை மூலமாக நம்ம கொண்டு வந்திருக்காரு. அது சமூகத்தில் அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த குழந்தையினுடைய மூலமாக அந்த சட்டைக்காக அது நடத்தக்கூடிய அந்த விஷயத்த ரொம்ப ரொம்ப உருக்கமான முறையில அந்த கதை கொண்டு போயிருக்கிறத மிகச் சிறப்பாக பாரதி ராஜா அவர்கள் சொன்னார்கள். இப்படி ஒரு சோசியலிச யதார்த்தவாத கதைகளை படைத்த அற்புதமான நம்ம தமிழ்மொழியினுடைய கதைகளை நாம் மக்களிடத்துல கொண்டு செல்வதற்கு இந்த ஒரு இணையவழி கருத்தரங்கு மிகச் சிறப்பாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது.
கதை சொல்லிய பாரதி ராஜா அவர்களுக்கும் அதனுடைய ஒருங்கிணைப்பாளர் அவனுடைய பேராசிரியர் கருமுருகன் மற்றும் தோழர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றி தோழமையே. அடுத்ததாக ஆயிஷா அம்மா சொல்லுங்க. வணக்கம் தோழர்களே, மாலை வணக்கம் அனைவருக்கும். சபைக்கு என் குரல் கேட்கிறதா? நன்றாகவே கேட்கிறது. நன்றி. இந்த சபைக்கு நான் முதல் முறையா வந்திருக்கேன். ரொம்ப அழகான அருமையான ஒரு மாலை வேளையா இருந்தது. பாரதி ராஜா சகோதரர் அவரோட அழைப்பின் பேர்ல வந்தேன் நானு. ஒரு விஷயம், நான் டெல்லிக்கு போயிருக்கும்போது கத்துக்கிட்ட ஒரு விஷயம் இருக்கு. சிசிஆர்டி ட்ரைனிங்ல போயிருந்தேன். அப்போ வந்து ஒரு பொம்மலாட்ட ட்ரைனிங் நடந்துட்டு இருந்தது. அந்த பொம்மலாட்டம் பயிற்றுவிக்கிறவர் என்ன சொன்னார் அப்படின்னா, எல்லாரையும் பேச சொன்னாரு. ஒரு ஒரு டயலாக் கொடுத்து அந்த பொம்மைக்கான கதாபாத்திரமா நடிக்க சொன்னாரு. ஆடியன்ஸை பார்த்து இல்லையா தோழர், உங்க மைக் ஆன்ல இருக்கு. ஸோ ஆடியன்ஸை பார்த்து அவர் ஒரு கொஸ்டின் சொன்னாரு. யார் பேசும்போது அந்த பொம்மைக்கு உயிர் வருதோ கவனிச்சுக்கிட்டே இருங்க. யார் பேசும்போது அந்த பொம்மைக்கு உயிர் வருதோ அவங்க தான் சிறந்த பப்பெட்டியர் அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கான மீனிங் நமக்கு ரொம்ப ஆழமான ஒரு கருத்து சொல்லுது. யார் பேசும்போது அந்த பொம்மைக்கு, அவர் கையில இருக்க பொம்மைக்கு உயிர் வருதோ அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கதாபாத்திரமா மாறி அந்த விஷயங்களை நம்ம கடத்தும் பொழுதுதான் எதிராளிக்கு அந்த பொம்மையே பேசுறது மாதிரியான ஒரு உணர்வை கொடுக்க முடியும். அதுதான் கதை சொல்லிகளோட ஒரு முக்கியமான ஒரு குவாலிட்டின்னு நான் நினைக்கிறேன். அந்த விதத்துல நம்ம சகோதரர் சொல்லும் பொழுது, கேக்குதுங்களா? என்னோட குரல் ஏதாவது டிஸ்ட்ராக்ஷன் இருக்கா? கேக்குதுமா? ஸோ அந்த குவாலிட்டியில அவர் வந்து ரொம்ப அழகா ஒரு கதையை கடத்தினாரு அப்படின்றது என்னோட அபிப்பிராயம். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் நேரம் வந்து நான் எங்கேயோ கவனிச்சிட்டு இருந்தேன். என்னை எங்க அவர் இழுத்தாரு அப்படின்னா, அந்த சட்டை அப்படின்னு அவர் பிரிண்ட் பண்ற இடத்துல கோவிந்தன் பக்கத்திலே நான் நிக்கிற மாதிரி இருந்தது. ஆமால்ல, அவரோட முகமே எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சிடுச்சு. அந்த கடைசியில அவரு சங்கத்தின் படிக்கட்டுகள்ல காலை வைக்கும்போது அவர் கூடயே நானும் நிக்கிற மாதிரி ஒரு உணர்வு ஏற்பட்டுச்சு எனக்கு. ஸோ 2 இடத்துல பாரதி ராஜா சகோதரர் வந்து நம்மள இந்த கதையோட ஒன்றை வச்சிடுறாரு. அந்த கதாபாத்திரம் நம்ம கண்ணுக்கு எப்போ தெரிஞ்சிடுச்சோ அப்பவே கதை சொல்லியோட சக்சஸ் அது வந்துடுச்சு அப்படின்னு அர்த்தம். அவர் ஒரு படைப்பாளியா இருந்தும் அவரோட ஒப்பீனியன் அந்த இதுல ஓவர்லேப் ஆகாத மாதிரி சொன்ன விதம் ரொம்ப அருமையா இருக்கு. எப்பவுமே நம்மளுக்குன்னு ஒரு ஒப்பீனியன் இருக்கும். நம்ம ஒரு விஷயத்த எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்ற ஒப்பீனியனை நம்ம ஒரு படைப்பாளியா இருக்கும்போது இன்னுமே நம்ம வேற மாதிரி யோசிச்சிருவோம். அந்த ஒரு இம்பாக்ட் இல்லாம கதையில என்ன வருது அப்படின்றத ஒரு ஜஸ்டிபிகேஷன் கொடுத்தாரு. ரொம்ப அருமையான விஷயமா இருந்தது. அவரோட அழைப்பின் பேர்ல வந்ததுனால என்னோட மாலை பொழுது வந்து ரொம்ப உபயோகமான ஒரு மாலை பொழுதாகவும் இனிமையான ஒரு மாலை பொழுதாகவும் இருந்தது. நிறைய புதிய தோழமைகள் காண கிடைச்சாங்க. நிறைய புதிய விஷயங்கள் கேட்க கிடைச்சது. சகோதரருக்கு வாழ்த்துக்கள். மறுபடியும் தினந்தோறும் வாங்க. அதான் அடுத்த ரிக்வெஸ்டா வந்தது. அடுத்த இதுலயும் என்னை அழைக்கும்படி கேட்டுக்கிறேன். ரொம்ப நல்ல ப்ரோக்ராம். வாழ்த்துக்கள். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கள், அமைப்பாளர்கள், ஏற்பாட்டாளர்களுக்கும் வாழ்த்துக்கள். நம்ம கதை சொல்லி சகோதரர் பாரதி ராஜாவுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி ஆயிஷா தோழமை அவர்களே. ஒரு நல்ல பின்னூட்டம். ஒரு கதை சொல்லி அவர் பயணித்த விதத்தை, அவர்கள் கலந்து கொண்ட நிகழ்வில் எப்படி அந்த டெல்லியில் நடைபெற்ற நிகழ்வோடு ஒப்பிட்டு அதை இங்கே எப்படி அவர் நம் மனங்களில் பயணித்தார் என்பதை, கதை சொல்லி ரொம்ப முக்கியம். வாசகனிடம் பயணிக்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. இது ஆசிரியனுக்கே உரிய இலக்கு. ஆசிரியன் போய் வகுப்புல பாடம் நடத்தும் போது எல்லாரும் சொல்லுவாங்க, அவன் மாணவர் ரவுடியாக்காம சொல் பேச்சு கேட்க மாட்டான், இருந்துட்டு போகட்டும். நம்ம ஒழுங்கா பாடம் நடத்திட்டோம், நம்ம அவங்களுடைய மனத்தில் பயணிக்க ஆரம்பிச்சிட்டோம்னு வச்சுங்களேன், எந்த மாணவனும் சேட்டை பண்ண மாட்டான். அமைதி அப்படியே உட்கார்ந்து இவர் வகுப்பு எப்படா வரும் அப்படின்னு வர்ற சுகம் இருக்கு பார்த்தீங்களா? அதுதான் ஒரு நல்ல ஆசிரியன் எதிர்பார்ப்பது போல ஒரு நல்ல கதை சொல்லி. ஒன்னா ஒரே ஊர்ல பணியில இருந்தோம். ஓ மகிழ்ச்சி. இல்ல அது ரொம்ப சந்தோஷம் எனக்கு அவரோட. இல்ல அது ரொம்ப மகிழ்ச்சி. எங்களுடைய மேனாள் பொதுச் செயலாளர் சொன்னது போல தினந்தோறும் வாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம அழகிரிசாமியோடைய கதைகள் ஒரு 119 கதைகளை நிறைவு செஞ்சோம். இப்போ ஐயாவுடைய கதைகள் தொடர்ந்து போயிட்டு இருக்கு. இன்னும் இது போகும். அடுத்தடுத்து 100 கண்ட ஆளுமைகளுடைய சிறுகதைகள் போகும். நீங்களும் ஒரு நாள் கதை, ஏன்னா உங்களுடைய பின்னூட்டம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பெருமையோடு சொல்லுகிறேன் ஆயிஷா தோழர் அவர்களுக்கு. நீங்களும் ஒரு நாள் கதை சொல்லணும். ஏன் அப்படின்னா கதையோடய நான் முடிச்சிடலாமா?
ஒரு செகண்ட், சொல்லுங்க ஒரே சொல்லுங்க. ஒரு செகண்ட்ல ஒரு கதை. கலீல் கிப்ரானோடது. நம்ம எப்பவும் அவரை கவிஞரா பார்த்திருப்போம், மிகப்பெரிய ஆளுமையா பார்த்திருப்போம். அவரோட கதைய சமீபமா நான் படிக்க நேர்ந்தது. என்னோட அப்பா தோட்டத்துல 2 கூண்டுகள் இருந்தது. ஒரு கூண்டுல என்னோட அப்பாவோட வேலையாட்கள் வந்து ஒரு சிங்கத்தை அடைச்சு வச்சாங்க. அதுல பக்கத்துல இன்னொரு கூண்டுல ஒரு சின்ன சிட்டுக்குருவி இருந்தது. அந்த சிட்டுக்குருவி டெய்லி காலையில எழுந்து அந்த சிங்கத்தை பார்த்து சொல் போட்டு கூப்பிடுமா. கூப்பிட்டுட்டு என் சக கைதிக்கு குட் மார்னிங் அப்படின்னு சொல்லுமா. அது அவ்வளவுதான், கதையே முடிஞ்சிருச்சு. அருமை அருமை அருமை. அவ்வளவுதான் கதையே. இல்ல இல்ல எவ்வளவு ஒரு யோசிக்கக்கூடிய ஒரு கதை இல்லையா? இல்ல இல்ல இன்றைக்கு நிறைய நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சின்ன இல்ல இல்ல நோட்ஸ் மாதிரி நான் கொடுக்குறேன். இது இது இந்த கதையை ஐக்கூ பற்றி கதை. இந்த கதை ஐக்கூ கதை. இல்ல இந்த கதையை பற்றி பேசணும்னா நிறைய பேசலாம். ஏன்னா சிறுகதையினுடைய உத்திகள் மாறிடுச்சு. ஏன்னா 7 பக்கம் 8 பக்கம் என்கிற வரையறை போஸ்ட் கார்டா வந்துச்சு. இப்பெல்லாம் 2-3 வரியில கதை சொல்லக்கூடிய கதாபாத்திரங்கள். ஏன்னா எனக்கெல்லாம் அந்த அனுபவங்கள் உண்டு. சென்னை பல்கலைக்கழகத்துல புத்தொழி பயிற்சியில இப்படிதான் சொன்னாங்க. ஒரு 2 நிமிஷத்துல கதை சொல்லணும் அப்படின்னாங்க. ஒரு கதை சொன்னேன். அது 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 வந்து பெரிய உத்தி. அதை செய்றீங்க. தோழமையோட அன்பான வேண்டுகோள். ஏன்னா தடம் மாறிட வேண்டாம். அன்பான வேண்டுகோள். நீங்களும் ஒரு நாள் கதை சொல்ல வேண்டும் என கேட்டுக்கிறோம். நீங்க பாரதி ராஜா தோழத்தை அது தொடர்பா பேசுங்க. நீங்கள் தினமும் நீங்கள் மட்டுமல்ல உங்களுடைய தோழர்களையும் அழைத்து வாங்க. எங்க இப்படிப்பட்ட ஒரு சிந்தனையாளர்களை தான் நாங்க எதிர்பார்க்கிறோம். நன்றி தோழமையில. வேற யாராவது இருக்கீங்களா? பின்னூட்டம். தொடர் வணக்கம். சொல்லுங்க சொல்லுங்க. மருது நாகராஜன் தோழர். வணக்கம் வணக்கம் தொடர். உங்களோட நிறைவு பண்ணிடலாம். அடுத்த பொதுச் செயலாளர்கிட்ட போயிடலாம். காலத்தினுடைய அருமை. அவர் கதை சொல்லி மிக அழகாக கதை சொன்னார். அவர் சொல்லுகிற பாங்கு வந்து மிக சிறப்பாக இருந்தது. நம்மளை அது கேட்கும்படியாக இருந்தது. அடுத்தடுத்து அவர் கதைகளை சொல்லி கொண்டு இருக்கும்போதே இடையிலே சில திறனாய்வுகளையும் நடைமுறை வாழ்க்கைக்கூடிய சில திறனாய்வுகளையும் சேர்த்து சொல்லி சென்றார். அந்த சட்டையை தொடர்பாக பேசுகிற போது அந்த கிழிந்த சட்டையை தைத்தது அது சொல்லி கொண்டிருக்கும் போது எனக்கு என்னுடைய வாழ்க்கை பின்னாலே சென்றது. நான் கிராமத்தில் வாழ்கிற போது நான் அந்த கால் சட்டை டவுசர்ன்னு சொல்லுவோம். கிராமத்துல மதுரை பக்கத்துல மதுரை பக்கம் கிராமம் டவுசர்ன்னு சொல்லுவோம். டவுசர் மட்டும் தான் போடுவோம். அதுவும் வந்து அரசாங்கத்துல பள்ளிக்கூடத்துல கூட காக்கி டவுசர் தான். அது கிழிஞ்சு போயிருக்கும். அந்த கிழிஞ்சு போனதை வந்து பாத்தீங்கன்னா தையல்காரர்கள் வந்து ஊர்ல கிராமத்துல வந்து அதை கூவி வருவாங்க. அந்த தெரு வழியா வரும்போது தைக்கிறதுக்கு அந்த நினைவு வந்து வேணா எங்களுடைய கிழிஞ்ச துணியை அந்த கொடுத்து அந்த பெண்களுடைய ஜாக்கெட்டு துணியை தான் வச்சுதான் தப்பாங்க. அதுல அந்த நினைவு எனக்கு வந்தது. தோழருக்கு வாழ்த்துக்கள். நல்லா சிறப்பாக சொன்னாரு, அற்புதமாக சொன்னாரு. தோழருக்கு வாழ்த்துக்கள். நெறிப்படுத்தி கொண்டிருக்கின்ற ஐயா அவர்களும் மிக அற்புதமாக நெறி வழங்குவதும் மிக சிறப்பாக இருக்குது. உங்களுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி 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 தோழமையே. கால் சட்டை உங்களுக்கு மட்டும் கிழியவில்லை, எமக்கும் கிழிந்திருக்கிறது, எமக்கும் தையலிடப்பட்டிருக்கிறது. வருடத்திற்கு ஒரு முறை பொங்கலுக்கு மட்டுமே எங்களுக்கு புத்தாடை வீட்டில் எடுப்பாங்க. அது இன்னொரு 4 வருஷம் கழிச்சு போடுற அளவுக்கு பெருசாவே தச்சிருவாங்க. ரொம்ப நன்றி. ஒரு பெரிய ஒரு நினைவு பசங்க போஸ்ட் பாக்ஸ் அது பெரும்பாலும் காக்கியா எடுப்பாங்க, கனமா எடுப்பாங்க, சாக்கு மாதிரி இருக்கும். அதை பின்னாடி கிழிஞ்சிருக்கோம். போஸ்ட் பாக்ஸ் பாடுறான்னுவாங்க. இல்ல முன்னாடி அந்த பட்டனே இல்லாம இழுத்து கட்டி சொருகிற சொகை இருக்கே, அடாடா அருமை. அது ஒரு கவிதை. ஒரு காலம். அண்ணா கயிறு தான் பெல்ட். அண்ணா கயிறு தான் பெல்ட். இல்ல ஆமா உங்கள்ட்ட சொல்றேன். நான் 9th வரையும் 10th 11th போயிட்டு தான் பேண்ட் போட ஆரம்பிச்சேன். அதெல்லாம் சரி, ஓகே. நன்றி. தொடர்ந்து வர வேண்டாம். ஒரு நல்ல நினைவு. பியூசி போக கூட தான் பேண்டே போட்டேன். எஸ்எல்சி படிக்குள்ள கூட ஆப்டர் தான். உண்மைதான். அது ஒரு சுகம். என்னன்னா வறுமை நம்மை செழுமைப்படுத்தியது. எண்ணத்தால் படிக்கணுங்கிற வெறி ஏற்பட்டுச்சு. நாம படிச்சாதான் நம்முடைய தலைமுறை சரியா இருக்கும், நம்ம அப்பா அம்மாவுக்கு பேரு கிடைக்கும் அப்படின்னு ஒரு வெறி இருந்தது. அது ஏனோ இந்த தலைமுறையிடம் தொக்கி நிற்பதா இல்லைன்னு நான் சொல்லுவேன், தொக்கி நிற்பதாகவே நாம் பார்க்கிறோம். எந்த இடத்துல பார்த்தாலும் இருக்கக்கூடிய இந்த யதார்த்த வாழ்வில் இளையோர் படுகிற அந்த இடர்பாடுகள் சரியில்ல. நம்ம தான் பொதுவுடைமை அமைப்புகள், நாம தான் அதை முன்னெடுத்து அதை சரிப்படுத்தணும். நன்றி தோழமையே. வேற யாராவது இருக்கீங்களா? நிறைவா பொதுச் செயலாளர்கிட்ட போறேன். வணக்கம் சார்.
அடிக்கடி வர்றீங்க. லதா மகேஸ்வரி அம்மா சொல்லுங்க. வணக்கம் சார். நான் இந்த சபைக்கு புதியதாக வந்திருக்கேன். பாரதி ராஜா சார் கூட நான் ஒர்க் பண்றேன். நன்றிமா. ஆசிரியர் பயிற்றுனரா இருக்கிறேன். பாரதி ராஜா சார் பத்தி எனக்கு கொஞ்சம் ஓரளவு தெரியும். அவர் எழுதுவாரு அப்படின்னு. அவர் ஒரு கதை சொல்லியாக நான் இன்னைக்கு தான் பார்க்குறேன். ரொம்ப நல்லா சொல்லியிருந்தார் அவரு. அதாவது கதை ஆரம்பத்துல இருந்து முடியிற வரைக்கும் கேட்கிறவங்கள கூடவே பயணிக்க வைக்கிறதுன்றது ஒரு பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். அவர் நல்லா பேசக்கூடியவரும் செய்வாரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். அப்புறம் இங்க நிறைய பேரோட அறிமுகம் பேசுறது பார்க்கும்போது ஒரு நல்லா பேசலாம், இந்த இடத்துல தொடர்ந்து நம்மளால பேச முடியும் அப்படின்னு எனக்கு தோணுது. உங்கள என்ன ஒருத்தியா சேர்த்துக்குவீங்கன்னு நான் நினைக்கிறேன். நான் நிறைய கதைகள் படிச்சிருக்கேன், ஜெயகாந்தன் கதைகள்லாம். கதை சொல்லணுன்ற ஆர்வமும் இருக்கு. இது ஃபர்ஸ்ட் டைம் பேசுறதுனால எனக்கு கொஞ்சம் நர்வஸாவும் இருக்கு. எல்லாருமே ரொம்ப நல்லா பேசுனீங்க. பாரதிராஜா சாரும் ரொம்ப நல்லா பேசினாரு. நேரம் கருதி நான் இதோட என்னோட பேச்சை முடிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றிங்க சார். நன்றி தோழமையே லதா மகேஸ்வரி அம்மா. உண்மையில நீங்க கதை சொல்லுகிறேன் என்று சொன்னது பெரிய சிறப்பு. அதற்கான இன்னொரு கூடுதல் சிறப்பு, சக பணியாளர் தன்னோடு பணி செய்யக்கூடிய பணியாளரை பாராட்டுவது என்பது இப்பெல்லாம் ரொம்ப அரிதாகி போயிடுச்சு. நீங்க உண்மையிலே பாராட்டுவது என்பது உங்களுக்குமே எங்களுடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக பாராட்டுகள். எங்கே நம்ம பாராட்டினா அவருக்கு பேர் வந்துருமோ அப்படின்னு கடந்து போகிற இந்த வாழ்வியலில் நீங்கள் மனம் திறந்து பாராட்டிய பாராட்டு என்பது தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்திற்கு கிடைத்த ஒரு பெரிய மகிழ்வாகவே நாம் பார்க்கிறோம். தோழமைய வாழ்த்துக்கள், தொடர்ந்து பயணிங்க. தோழர் பாரதி ராஜாவோட பேசுங்க, எங்களோட டீசன் தோழர்கிட்ட பேசுங்க, எங்களுடைய கலை இலக்கிய பெருமன்றத்துல சேருங்க. அங்க கலை இலக்கிய பெருமன்றம் என்பது என்னன்னா, சிறு படைப்பாளிகளை ஊக்கம் பெற செய்வதற்கான ஒரு அமைப்பு தான். அது அதை முதல்ல எல்லாரும் ஏத்துக்குவேன்னு நினைக்கிறேன். அந்த அடிப்படையில் நீங்கள் இணைய வேண்டும். அடுத்த வாய்ப்பு வருகின்ற பொழுது ஐஷா தோழர் போல நீங்களும் கதை சொல்வதற்கு வர வேண்டும் என கேட்டுக்கொண்டு, அடுத்ததாக நிறைவாக நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய பொதுச் செயலாளர் வணக்கத்துக்குரிய மருத்துவர் அறம் அவர்கள் பின்னூட்டம் தருமாறு கேட்டுக்கொள்வது. தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். மிக அருமையா சொன்னாங்க. பாரதி ராஜா தோழர் ஒரு ஆசிரியர் பயிற்றுனரா இருக்கிறதுனால ஒரு எப்படி கதை சொல்றது, அதை எந்தெந்த கோணங்கள்ல அதை பாக்குறது அப்படின்றதெல்லாம் சொல்லி, அடிப்படை தேவைகள் என்ன, அந்த சட்டைகள் குறித்து என்ன வந்திருக்கு, அந்த குழந்தைகளின் மனம் எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் மிக விரிவா சொன்னாங்க. நாணல் காட்டனோட கவிதையும் சொன்னாங்க. சுமிது கூர்லின் மேல் சட்டை எப்போதும் ஆணியில் தொங்கிக் கொண்டு இருக்குது, அது ஏன்னு நம்ம கேட்டோமா அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப அருமையா சொன்னாங்க. ரொம்ப ஆய்வு நோக்கில் மிக அற்புதமாக இந்த கதையை சொன்னாங்க. இதுல பின்னூட்டங்களும் நல்லா எல்லாருமே சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய கூட பணிபுரியும் ஆசிரியர் பயிற்றுனர்களும் வந்திருக்காங்கன்றது ஒரு பெரிய நல்ல விஷயம். இதுல அந்த வழக்கம் போல இந்த கதையை நீங்க பாத்தீங்கன்னா, விந்தன் தமிழ்மொழி 2 பேரும் நண்பர்கள். அவருடைய மனிதன் பத்திரிகையில தான் இவர் வேலை பார்த்தார், தமிழ்மொழி இருந்தார். அவருடைய இயற்பெயர், விந்தனோட இயற்பெயர் கோவிந்தன். அவருடைய இது அச்சகத்துல எழுத்துக்கோர் கம்போசிட்டர் தான் அவரு கோவிந்தன். முதல்ல தமிழக அரசுன்னு ஒரு பத்திரிகை, அதுக்கப்புறம் ஆனந்த விகடன், அதுக்கப்புறம் கல்கியில சேர்றாரு. கல்கியில சேர்றப்பதான் அந்த TM ராஜான்னு நினைக்கிறேன், அவர் தான் சொல்றாரு கல்கி நம்மளுடைய இவர்கிட்ட கல்கி கிருஷ்ணமூர்த்திட்ட இவர் கதை எழுதுவாரு அப்படின்னு. நீ கதை எழுதுவியான்னு இவர் கேட்காரு. ஆமா அப்படின்றாரு. அப்பதான் அவர் கதையை எடுத்து பார்க்காரு. நம்ம போடுற கதைகளை விட இது ரொம்ப நல்லா எழுதுறானே அப்படின்ட்டு துணை ஆசிரியர் ஆக்கிறார். ஒரு கம்போசிட்டரா இருந்தாரு, துணை ஆசிரியர் இருக்காரு. அதுக்கப்புறம் இதெல்லாம் போக சினிமாவில எல்லாம் அவர் பாட்டு எழுதியிருக்காரு. அவர் சமரசம் இல்லாமல் அந்த காலத்திலேயே சினிமாவில் நடக்கும் பாலியல் சுரண்டல்களை எல்லாம் வெளியே சொன்னவர் இவர். அப்படி சொன்னதுனாலேயே பல பட வாய்ப்புகளை ஒரே நேரத்துல எத்தனையோ படங்களுக்கு கதை வசனம் எழுதெல்லாம் ஒப்பந்தம் பண்ணியிருப்பாங்க. அப்ப இவங்க 2 பேருமே ஜெயகாந்தனுடைய ஆசிரியர்கள், விந்தனும் தமிழொலியும். அப்ப இவர் கோவிந்தன், அந்த கம்போசிட்டர் பேர் கோவிந்தன் படைச்சதே
விந்தனின் நினைவாக அவருக்கு செய்யும் ஒரு மரியாதையாகத்தான் அது இருந்திருக்க வேணும்னு நான் நினைக்கிறேன். அப்படி ஒரு கதை இதுல வழக்கம் போல சமூகத்தை விமர்சிக்கிறதுல நம்ம வாழ்க்கை என்னும் நூலில் மனிதர்கள் ஜீவன் நிறைந்த வார்த்தைகளாகவும் எழுத்துக்களாகவும் இருக்கிறார்கள். நூல்ல உள்ள வாக்கியம் எழுத்தெல்லாம் மனிதர்களுடைய ஜீவன் நிறைந்த அது நூல்ல அப்படி இருக்கா. ஆனா என்ன பண்ணுதுங்க சமூகம், நூலை தடை பண்ணிடுது. தடை பண்றதுனால என்ன ஆகுது, வாக்கியங்கள் எங்கேயும் பரவிடாம பண்ணிடுது. இந்த நூல்ல உள்ள வாக்கியங்கள் வெளியே பரவிடக்கூடாதுன்றதுக்காண்டி இந்த சமூகம் நூலை தடை செய்கிறது. அப்படி என்ன செய்யுதுன்னா, மனித ஜீவிதத்தை கொடுமைப்படுத்தி வாழ்க்கை நூலை எரித்து விடுகின்றார். இதான் அவர் தமிழொலிய அவருடைய எல்லா கதைகள்லயும் இது வந்து யாரோ ஒரு அறிஞர் சொன்னதா சொல்லிட்டு போறாரு. நம்ம அண்டனூர் சுறா இருக்காங்க. ஒவ்வொரு தமிழொலியினுடைய கதைகளையும் அந்த கேப்ஷனை வந்து எடுத்து Facebookல 2, 3 இதெல்லாம் போட்டிருந்தாங்க. அதுல முக்கியமானதாக கூட இது இருக்கும். அவர் தமிழொலியினுடைய ஒட்டுமொத்த பார்வையும் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சமூகத்தை, இந்த மனிதர்களுடைய வாழ்க்கையை எவ்வாறு ஒரு புதுச்சட்டை அந்த ஒரு கான்செப்ட்ல உள்ள போயிருக்காரு. அது ஒரு சஸ்பென்ஸா இருக்கும். அந்த கடைசியில சொல்றப்பதான் அந்த ஒரு பத்திரிகை அதிபரே இன்னொருத்தருக்கு சொல்ற மாதிரியான ஒரு இது இருக்கும். சங்கத்தினுடைய இதெல்லாம் சொன்னாங்க. நம்ம சிவசுப்பிரமணியா சொன்ன மாதிரி அந்த தினகரன் ஒரு தேசிய தினசரின்னு சொல்லி அந்த போர்டே கிண்டல் பண்ண மாதிரி அவருடைய எல்லா கதைகளையும் இது வரும். ஒரு மரம் வந்து அந்த கதையினுடைய உயிரோட்டம் உள்ள ஒரு பாத்திரமா இருக்கும். இந்த இடத்துல அந்த தினகரன் பத்திரிகையினுடைய போர்டு வந்து ஒரு உயிரோட்டம் உள்ள ஒரு பாத்திரமா அந்த சிச்சுவேஷனுக்கு ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும். போர்டு ரியாக்ட் பண்ணுமான்னு கேட்டா ரியாக்ட் பண்ணாதான். ஆனா ஒரு மேஜிக்கல் ரியலிஸ்ட் உள்ள வச்சிருப்பாங்க. பல கதைகள்ல பல்வேறு உயிரற்ற பாத்திரங்களை எல்லாம் உயிருள்ள பாத்திரங்களாக தமிழொலி மாத்திருப்பார். அப்படிப்பட்ட ஒரு கதை மிக அருமையா சொன்னாங்க. பின்னூட்டம் தந்த எல்லாருக்கும் நன்றி. நிறைய பேர் இன்னைக்கு கலந்துக்கிட்டாங்க. நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி பொதுச் செயலாளர் அவர்களே. இன்னைக்கு ரொம்ப நேரம் 9:05, 9:10 கடக்க மாட்டோம். ஆனால் ஒரு நல்ல கதை என்பதால் பின்னூட்டம் கூடுதலாக வழங்கப்பட்டது. வழக்கம் போல பதிவால் பின்னூட்டத்தால் பெருமை சேர்க்கிற ரேவதி அம்மா நவநீத கிருஷ்ணன் அவர்கள் சாமானியனையும் சாதனையாக சங்கம் மாற்றும், உரிமைகளை அடைய அவனுக்கு உரிய வழியை சங்கம் காட்டும் என்று சங்கத்தின் முக்கியத்துவத்தை உணர்த்துகிற கதை, தனி உடைமை பொது உடைமையை விளக்கும் விதமான கதை, கதை சொல்லி பாரதி ராஜாவின் கதை சொல்லும் விதம் கச்சிதம், வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. அண்டனூர் சுறா அடுத்து ஒரு தனிநபர் தொழிலாளிக்கு சங்கம் எவ்வளவு முக்கியம் என்பதை படம் பிடித்து காட்டும் நல்ல சிறுகதை, மது என்கிற மலையாள ஆதி பழங்குடி சிறுவனை அடித்து கொண்ட சம்பவத்துடன் கதையை பொறுத்த இடம் அருமை. ஆம், சட்டம் சாதிக்காததை சங்கம் சாதிக்கும், கதை சொன்ன தோழமைக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்து 1803 அதுல இருந்து போட்டிருக்காங்க. முனைவர் திலீப் குமார் பற்றுக்கோடு கதை சொல்லும் போதை முடிவு செய்து சரி தோழர், அது இளங்கோ தோழர்கிட்ட பேசுங்க. நன்றி தோழமையே. தோழர்கள் பொதுச்செயலாளரே, நாளை நிகழ்வுக்கு போயிடலாமா? நாளை கதை வந்து காதல் வென்றது. செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தினுடைய பணிபுரியக்கூடிய முனைவர் மா நாகராஜன் சொல்றாங்க. நன்றி பொதுச் செயலாளர் அவர்களே. தோழர்களே, இவ்வளவு நேரம் பாரதிராஜா தோழர் எதுவும் சொல்றீங்களா? நிறைவு பண்ண போறேன். பாரதிராஜா தோழர். நன்றி ஐயா. ஐயா கேக்குதுங்களா ஐயா? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஐயா, மிகவும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த நேரத்தை எங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு பொன்னான நேரமாக மாற்றியுள்ளீர்கள். மிக எல்லாருமே சொன்னீங்க. எல்லாருக்குமே இந்த நேரத்தில் நான் வந்து நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய வாழ்த்துக்கள் வந்து என்னை வந்து மேலும் ஒரு கதையை வந்து எழுத வைக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் வந்து ஏற்றுக்கொள்கிறேன். ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியாக இருக்கிறதுங்க ஐயா. ஒரு அற்புதமான ஒரு கதையை வந்து நீங்க வந்து சொல்ல வச்சிருக்கீங்க. இந்த கதை நிச்சயமாக அனைவருக்கும் பாடமாக அமைய வேண்டும். மிக முக்கியமாக எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்துள்ள 2 ஆசிரியர் பெருமக்கள். நான் வந்து ஆசிரியர் பேட்டன் என்று பார்க்காமல் ஆசிரியர் என்று சொல்ல வேண்டும் என்று நினைக்கின்றேன். அதுல ஒரு ஆசிரியர் வந்து உங்களுக்கு தெரியும், ஆயிஷா அம்மா வந்து முதல்ல பேசினாங்க. அவங்க மிகச்சிறந்த ஒரு கதை சொல்லி ஏற்கனவே என்னுடைய நூலகத்துல வந்து ஒரு புத்தகம் குறித்த விமர்சனத்தை கதையாக அற்புதமாக சொன்னார்கள். அவர்களுக்கு நிச்சயமாக நம்முடைய இந்த நிகழ்ச்சியிலே ஒரு வாய்ப்பை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.
அதே மாதிரி லதா மகேஸ்வரி என்பவர் வந்து பேசினாங்க, எங்களுடைய பணிபுரியக்கூடியவங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது எங்களோட இவ்வளவு நேரம் செலவிட்டது. அவங்க வந்து தோழர் மகேந்திரன் ஐயா இருக்கார் இல்லைங்களா, அவரோட வந்து இவங்களுடைய எழுத்துக்களை பற்றி அவர் ரொம்ப பாராட்டி தாமரை இதழில் அவருடைய கட்டுரையை வந்து வெளியிட்டிருக்காங்க. தொடர்ந்து அவங்க எழுதணும்ட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு எழுத்தாளர் அவங்க. அவங்களுக்கும் இங்க வந்து வாய்ப்புகள் வழங்க வேண்டும் என்பதை நான் வந்து அன்போடு ஒரு சகோதரனாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஐயா. எல்லோருக்கும் இந்த நேரத்தில் நான் வந்து நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா. நன்றிங்க. நன்றி தோழமையே. புதிய ஆளுமைகள் என்றாலும் அவர்கள் மிகச்சிறந்த ஆளுமைகளாக நம்மோடு பயணித்திருப்பது இன்றைய நாள் மகிழ்வாக இருக்கிறது. தோழமைகளே, பாரதி ராஜா சொன்ன கதையில் எனக்கு பிடித்த வரிகளை ஒரு சில மனதில் தைத்த அடுத்த தலைமுறைக்கு நாம் சொல்ல வேண்டிய வரிகளாக ஒரு சிலவற்றை சொல்லிவிட்டு நிறைவு செய்யலாம் என்று நினைக்கிறேன். அவர் சொன்ன அதுல ரொம்ப பிடிச்சது, கோபம் என்பது இயலாமை அல்ல. மிகப்பெரிய வார்த்தை. கோபம் என்பது இயலாமை அல்ல, இந்த சமூகத்தின் மீதான கோபம். தமிழ்வழிக்கு இந்த சமூகத்தின் மீதான கோபம் வந்தது. எங்கோ ஒரு இடத்துல போயிருக்கலாம், ஒரு குழந்தை ஆடை பிய்ந்திருக்கலாம். அவர் யோசித்து பார்த்திருக்கலாம், இவனுடைய தந்தையால் வாங்க முடியாத ஒரு உழைப்பாளியினுடைய பிள்ளையாக இருக்க முடியும் என்கிற கற்பனையுடைய ஓட்டத்தினுடைய விளைவுதான் தன்னுடைய நண்பர் நம்முடைய பொதுச் செயலாளர் சொன்னது போல கோவிந்தன் ஜெயந்தன் என்கிற அந்த புனைப்பெயரில் இருந்தவருடைய கோவிந்தனுடைய பெயரை இணைத்து கொண்டு ஒரு கதையினுடைய ஓட்டமாக படைக்கிறார். காரணம், இந்த சமூகத்தின் மீது நாம் கோபப்பட வேண்டிய பொறுப்பும் நமக்கு கூடுதலாகவே இருக்கிறது. காரணம் என்ன என்று கேட்டால், ஒரு உழைப்பாளி படுகின்ற நிலைக்கு உழைப்பிற்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கவில்லை என்றால் அவன் மட்டும் பாதிப்படையவில்லை, அவனுடைய குடும்பம் மட்டும் பாதிப்படையவில்லை, அடுத்த தலைமுறை உருவாக்கக்கூடிய சமுதாயமும் பாதிப்படையும் என்பதைத்தான் தமிழொலி தன்னுடைய கதையில் அழகாக படைத்து போயிருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நிறைவாக பாரதி ராஜா சொல்லுகின்ற பொழுது ஒரு வார்த்தையை சொன்னார், உரிமைக்காக போராடுவான் என்று கதையிலே சொன்ன செய்தியை இங்கு சொன்னார். உண்மை அதுதான். ஒரு மனிதன் உரிமைக்காக போராட எந்த மனிதனும் தயாராக இல்லை என்றால் அவன் உயிரோடு இருந்தும், அதுக்கு மேல வார்த்தை சொல்றது வேண்டாம். ஒரு மனுஷன் உரிமைக்காக போராட வேண்டும். அது ஜாதி இருந்தாலும் சரி, மதமாக இருந்தாலும் சரி, வர்க்கமாக இருந்தாலும் சரி, அதையெல்லாம் உடைத்தெறிந்து விட்டு மனிதனுக்கான உரிமை, தன்னுடைய உரிமையை எவனும் விட்டு கொடுக்க கூடாது. நிறைய இடங்கள்ல சொல்ற விஷயம் என்ன, சார் எனக்கு அப்படி சார், என்ன அதை நினைக்கிறாங்க சார், அதை நினைச்சுக்கிட்டு எனக்கு உரிமை கிடைக்குமா? இல்லைங்க, உங்களுடைய உரிமைக்காக நீங்கள் போராட வேண்டும். ஒரு மனிதன் தன் உரிமைக்காக தான் போராடாமல் இன்னொருவர் போராடுவார் என்று எதிர்பார்த்தால் இந்த சமூகத்தில் அது புறையோடி கிடக்கிற பிரச்சனையாகவே தொடர்ந்து பயணி தனக்கு ஏற்படுகிற இன்னர்கள். அதுக்கு ஒரு தீர்வு சொன்னார். அதிகார வர்க்கத்தை முன்பாக போராடுகின்ற பொழுது தனி மனிதனாக போராடினால் நாம் தோற்று போய்விடும். ஒரு சங்கமாக போராட வேண்டும் என்பதற்காகத்தான் சொன்னார். அவர் சொல்லிவிட்டு சொன்னார், கணியன் பூங்குன்றன் சொன்ன வார்த்தையை சொல்லிவிட்டு நிறைவு செய்தார், யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று சொன்னார். அதைத்தான் நாமும் நிறைவாக சொல்லுகிறோம். தோழமைகளே, எங்கோ நடக்கிற தீமைகளையும் குற்றங்களையும் பார்த்துவிட்டு கடந்து போய்விடாதீர்கள். அது நமக்கு ஏற்பட்ட இடர்பாடாக நினைத்து கொண்டு அந்த குற்றத்தை, அந்த நிகழ்வை அல்லது ஏற்பட்டிருக்கிற பிழையை சரி செய்வதற்கு பொது உடைமை சிந்தனை கொண்ட நாம் அனைவரும் முன்னோக்கி சரியாக சொல்ல வேண்டும் என்றால் அடிப்படை உரிமையை காக்கக்கூடிய, அவர் சொன்னாரு அடிப்படை உரிமையில கல்வி எல்லாம் சொன்னாரு. ஆமா, அடிப்படை உரிமை கிடைப்பதற்கு யார் காரணம் என்று கேட்டால் நாமும் ஒரு காரணம். அந்த உரிமையை பெறுவதற்காக ஒன்றிணைந்து அவர் யாரு இவர் யாரெல்லாம் பார்க்க வேணாம். கணியன் சொன்ன வார்த்தை, யாதும் ஊரே யாவரும் கேளீர். தொடர்ந்து பயணிப்போம் தோழமைகளே. இந்த சமுதாயத்தில் நடைபெறுகிற மாற்றம் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் முன்னெடுத்த இந்த இணையவழி வாயிலாகவும் நிகழ்ந்திருக்கிறது என்கிற வரலாற்று பின்புலத்தை நாமும் அடைவோம் என்று சொல்லி நாளைய தினம் இரவு 8 மணிக்கு இணையத்தால் தமிழ் ஒளியினுடைய சிறுகதை படைப்பின் வாயிலாக இணைவோம். நன்றியும் வாழ்த்துக்களும்.